ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். நாகத்தனை குடந்தை வெக்காதிருவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். 108 திவ்யதேசங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகள்ல 5வது திவ்யதேசமான திரு அன்பில் என்கிற திவ்யதேசத்தினுடைய அனுபவம் இப்போது. திரு அன்பில் என்றும் அன்பில் என்றும் பிரம்மபுரி என்றும் மண்டூகபுரி என்றும் பானபுரி என்றும் பல திருநாமங்களாலே கொண்டாடப்படக்கூடிய இந்த திவ்யதேசம் சோழ நாட்டிலே கொள்ளிடம் என்கிற பெயரிலே ஓடுகிற காவிரி நதியினுடைய கரையிலே இருக்கக்கூடியதான இயற்கை எழில் மிகுந்த திவ்யதேசம். இங்கே நீர்வளத்திற்கு ஒரு பஞ்சமும் இல்லை. நல்ல ஆச்சரியமான ஜல சமிருத்தியோட, செழித்து வளர்ந்த பயிர்களோட, அடர்ந்த தோப்புகளோட, பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா, இங்கே இருந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை மனசுல வரவேற்கும்படியா சுந்தரமாக இருக்கக்கூடியதான ஒரு திவ்யதேசம். ரொம்ப ஏகாந்தமான திவ்யதேசம். பரபரப்பான நகர வாழ்க்கையை போல அல்லாமல் மனசு ஒருமித்து பண்ணக்கூடிய காரியங்கள், பகவத் தியானம், ஜபங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு தகுந்தபடி ரொம்ப ஏகாந்தத்திலே, பரம ஏகாந்தத்திலே இருக்கக்கூடியதான ஆச்சரியமான திவ்யதேசம். திருமிழிசை ஆழ்வார் ஒருத்தர் மட்டுமே ஒரே ஒரு பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணின திவ்யதேசம். அதுவும் அந்த ஒரு பாசுரமும் கூட முழுசா இந்த எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார் பாடவில்லை. எந்த திவ்யதேசங்களிலே பெருமாள் நாகத்தனையிலே கிடக்கிறான், ஆதிசேஷனின் பெயர்ல படுத்துட்டு இருக்கான் அப்படின்னுட்டு ஆழ்வார் ஒரு 7 திவ்யதேசத்து பெருமாள்களை ஒரு பாட்டாலே மங்களாசாசனம் பண்ணினர். அந்த 7 திவ்யதேசங்களிலே ஒரு திவ்யதேசமாக அன்பில் என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் ஆழ்வார் இந்த எம்பெருமான் விஷயமாக கையாண்டிருக்கிறார். அந்த அன்பில் என்கிற ஒரு வார்த்தை தான் இந்த க்ஷேத்திரம் திவ்யதேசமாக மாறுவதற்கு ஹேத்துவாக இருந்த வார்த்தை. இந்த பெருமாளுக்கென்று ஒரு பதிகமோ ஒரு தனி பாசுரமோ கூட கிடையாது. எப்படி கோழியும் என்று ஒரே பதம் உரையுறையும், கரம்பனூர் உத்தமனை என்று க்ஷேத்திரத்தினுடைய பெயரும் பெருமாளுடைய பெயருமாகிற 2 சொற்கள் மட்டும் உத்தமர் கோயிலை திவ்யதேசமாகவும் ஆக்கினதோ, அந்த மாதிரி அன்பில் என்கிற ஒரு வார்த்தை, ஒரு பதம், அது திவ்யதேச அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது. ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியிலே இந்த பாட்டை அருளி செய்கிறார். நாகத்து அணை, சேஷ பரியங்கத்திலே பாம்பு படுக்கையிலே பெருமாள் எங்கெல்லாம் சயனிச்சுட்டு இருக்கார் அப்படின்னுட்டு ஆழ்வாருக்கு அந்த புஜங்க சயனம்னு சொல்லக்கூடிய பாம்பின் மீது எம்பெருமான் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி மனசுல வரது ஆழ்வாருக்கு. அப்படி ஆழ்வாருக்கு அவருடைய மனசை ரொம்ப தொட்ட க்ஷேத்திரங்களை எல்லாம் குறிப்பிடுறார். நாகத்தனை அப்படின்னுட்டு சேஷபரியங்கத்திலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் அப்படின்னுட்டு ஆழ்வார் இந்த 7 திவ்யதேசங்களை சொல்றாரு. இத 7 தவிர வேற எங்கேயுமே பெருமாள் சயன திருக்கோலத்திலே நாகத்தனையிலே ஆதிசேஷன் பேர்ல படுத்துக் கொள்ளவில்லையா அப்படின்னா, இந்த ஆழ்வார் எந்த எம்பெருமான்களை அனுபவித்தாரோ, எந்த எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணினாரோ, எந்த க்ஷேத்திரத்து எம்பெருமான்களை சயனகோலத்திலே இவர் சேவித்தாரோ, அதிலே இந்த ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை, நெஞ்சை கொள்ளை கொண்ட எம்பெருமான்களை எல்லாம் பட்டியலிடுகிறார் ஆழ்வார். அதிலே திருக்குடந்தை,
இந்த ஆழ்வாராலே ஆறாவது ஆழ்வான் என்ற பட்டத்தை ஏற்ற சாரங்கபாணி பெருமாள் அவன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான திவதேசத்தை முதல்ல நினைவு கூர்றார் ஆழ்வார். இந்த திவதேச எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஆழ்வாரோட கூட பேசிய எம்பெருமான் பேசுவதற்கு முயற்சி பண்ணி எழுந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணிய எம்பெருமான். இப்படி ஆழ்வாருக்கும் இவனுக்கும் நிறைய தொடர்பு சம்பந்தம் உண்டு. அந்த எம்பெருமானுக்கும் இவருக்கும் நடந்த உரையாடல் சம்பாஷணை, அதனாலதான் ஆழ்வாரான இவருக்கு திருமழிசை பிரான் திருமழிசை பரன் என்று பெருமாளை போன்ற பெயரும், பெருமாளான சாரங்கபாணிக்கு ஆறாவமுதா ஆழ்வான் என்று ஆழ்வாரை போன்ற பெயரும் ஏற்பட்டது. அப்படி இவா ரெண்டு பேருக்கும் நெருங்கின சம்பந்தம் உண்டுன்றபடியினாலே முதல்ல திருக்குடந்தையை குறிப்பிடுறார். இரண்டாவதாக வெக்கா என்று காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடியதான பொய்கை ஆழ்வார் அவதார ஸ்தலமான திருவெக்கா என்கிற திவ்யதேசத்தை குறிப்பிடுகிறார். இந்த எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் கூட நிறைய சம்பந்தம். இந்த திவ்யதேசத்திலே பல வருஷ காலங்கள் ஆழ்வார் எழுந்தருளி இருந்து எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு யோக நிலையிலே தியான நிலையில எல்லாம் கூட எழுந்தருளி இருந்தார் ஆழ்வார். அப்போது இந்த எம்பெருமான் இந்த ஆழ்வார் சொன்னார் என்பதற்காக எழுந்துருன்னா எழுந்துட்டான், உட்காருன்னா உட்கார்ந்துட்டான், படுன்னா படுத்துட்டான். அப்படி இந்த ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளானபடினாலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பெயர். யதா உக்தகாரி, யதோக்தகாரி, இவர் சொன்னதை அப்படியே செய்த பெருமாள். அப்படி பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன் அந்த எம்பெருமான் என்ற பக்த பராதீனத்துவத்தை காட்டிக் கொடுப்பவனாக அந்த எம்பெருமான் எழுந்தருளியிருந்தான். அவனுக்கும் ஆழ்வாருக்கும் கூட நிறைய சம்பந்தம் தொடர்பு உண்டு. ஆகையினாலே அவனுடைய திருநாமத்தை வெக்கா என்கிற திவ்யதேசத்தை குறிப்பிடுவதன் மூலமாக ஆழ்வார் இரண்டாவதா அமைக்கிறார். அடுத்தபடியாக திருவெவுள் வைத்திய வீரராகவனாக தன் அடியார்க்கு இனியனாக எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான திருவள்ளூர் என்கிற திவ்யதேசம், அந்த எம்பெருமானை ஆழ்வார் குறிப்பிடுகிறார். நாகத்தனை அரங்கம் ஸ்ரீரங்கநாதனை குறிப்பிடுறார் ஆழ்வார். பேர் திருப்பேர் நகர்னு சொல்லக்கூடிய அப்பக்குடத்தான் என்கிற எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவிலடி என்கிற திவ்யதேசத்தை குறிப்பிடுறார். அன்பில் என்று இந்த திவ்யதேசத்தை குறிப்பிடுகிறார். நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநெடுமால் என்பதாக திருப்பார்கடல் என்கிற இந்த நிலவுலகிலே காண முடியாத திவ்யதேசமான க்ஷீராப்தி க்ஷீர சமுத்திரம் அங்கே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை குறிப்பிடுகிறார். இப்படி இந்த இடங்கள் எல்லாம் எம்பெருமான் சேஷ சயனத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான். அவன் அணைப்பார் கருத்தனாவான். அவனை மனதிலே தியானம் பண்ணி அவரிடத்திலே பக்தி செலுத்துபவர்களினுடைய கருத்திலே அவர்களுடைய மனசிலே நீங்காத இடம் பெறுவான். எப்படி இந்த 7 திவ்யதேசங்களையும் நாகத்தனையிலே கிடக்கிறானோ அதுபோல அவன் மீது பக்தி அதிகமாகி யார் அவனை மனசிலே சுமக்கிறார்களோ அவளுடைய மனசிலே கூட அவன் உறைவான். இந்த 7 தான் அவனுக்கு உறைவிடம் இல்ல, அடியவர்களுடைய உள்ளத்திலும் உறைவான் என்பதாக ஆழ்வாருடைய அனுபவம். இதுல இந்த திவ்ய தேசத்திற்கு இந்த பிரகரணத்துக்கு நமக்கு தேவையான வார்த்தை அன்பில் என்பது. இது கொண்டு இது திவ்யதேசம். வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடம் நதி ஓடுகிறது. அந்த கொள்ளிட நதிக்கரையிலே சில திவ்யதேசங்கள் உண்டு. முத்தமர் கோயில் திவ்யதேசம், அன்பில் திவ்யதேசம், திருப்பேர் நகர்னு சொல்லக்கூடிய கோவிலடி திவ்யதேசம், இது 3ம் கொள்ளிடக்கரையிலே இருப்பதான ஸ்ரீரங்கத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான திவ்யதேசங்கள். காவிரி கரையிலே இருக்கக்கூடியதான திவ்யதேசம் உறையூர் என்கிற திவ்யதேசம். காவிரி என்ன, கொள்ளிடம் என்ன, வடதிருக்காவிரி என்ன, தென் திருக்காவிரி என்ன, 2 நதிகளுக்கும் இடையே தீவிலே அரங்கத்திலே மேடையிலே அமைந்திருக்கக்கூடிய திவ்யதேசம் ஸ்ரீரங்க திவ்யதேசம். இப்படி கொள்ளிடக்கரையிலே இருப்பதான ஆச்சரியமான நீர் வளமும் நில வளமும், எங்கு பார்த்தாலும் மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய நிலமும் இந்த திவ்யதேசத்திற்கு அழகு சேர்ப்பவை. இந்த திவ்யதேச நிர்வாகமும் கூட ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் தேவஸ்தான நிர்வாகம் தான். இங்கே பெருமாள் மூலவர் வடிவழகிய நம்பி என்கிற திருநாமத்தோட நாகத்தனை கிடப்பான் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணபடி
புஜங்க சயனத்திலே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட திருக்கோலம், கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்துடன் பெருமாள் சேவை சாதிக்கிறார். உற்சவருக்கு சுந்தரராஜன் பெயர். அழகு அரசன் சுந்தரராஜன். தாயாருக்கு சுந்தரவள்ளி நாச்சியார், அழகிய வள்ளி நாச்சியார் அப்படின்னு திருநாமம். விமானம் தாரக விமானம். தாரகம் அப்படின்னா தரித்தல், ரட்சித்தல். இந்த விமானத்தின் கீழே சயனித்துக் கொண்டு எம்பெருமான் எல்லோரையும் ரட்சிக்கிறபடியினாலே, எல்லோரையும் தரிக்கிற தாங்குகிறபடியினாலே, அவனை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான இந்த விமானத்திற்கு தாரக விமானம்னு பெயர். தாரக விமானத்தினுடைய நிழலே படுத்துக்கொண்டு இந்த லோகங்களை எல்லாம் தரிப்பவனாக, ரட்சிப்பவனாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறான். தீர்த்தம் மண்டூக புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய குளம், கொள்ளிடம்னு சொல்லக்கூடிய நதி ஆக 2 தீர்த்தங்கள். ஸ்தல விருட்சம் தாழம்பூ. பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யட்சம் அப்படின்னா, பிரம்மா, ருத்ரன், சுதபஸ்னு சொல்லக்கூடிய மண்டூக மகரிஷி, தேவலோக மாதுவான ஊர்வசி, இவாளுக்கெல்லாம் பெருமாள் பிரத்யட்சமா சேவை சாதித்திருக்கிறான். இங்கே நடக்கக்கூடிய திருவாராதனம், உற்சவம் இதெல்லாம் ஸ்ரீபாஞ்சராத்திராகம முறையிலே நடக்கிறது. மங்களாசாசனம் திருமழிசை பிரான் நான்முகன் திருவந்தாதியிலே 36வது பாசுரத்தாலே அன்பில் என்கிற ஒரு பதத்தை கொண்டு மங்களாசாசனம். இப்போ ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். இந்த ஸ்தலத்தினுடைய புராண ஸ்லோகங்கள் சரிவர கிடைக்கவில்லை. என்ன கிடைக்கிறதோ அதுல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கர்ண பரம்பரையாகவும் புஸ்தக ரூபமாகவும் இந்த திவதேசத்தினுடைய வைபவமா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது. அதிலே இந்த ஊருக்கு அன்பில் அப்படின்ற பெயர் உண்டு. அதை திருமழிசை பிரான் காட்டி கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் இதற்கு பிரம்மபுரி, மண்டூகபுரி அப்படின்னு எல்லாம் பெயர் உண்டுன்னு பார்த்தோம். அதிலே இப்போது பிரம்மபுரி என்று இந்த ஊருக்கு பெயர் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு முறை சதுர்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா இந்த உலகத்திலே தான் தான் அழகானவன் அப்படின்னு ரொம்ப கர்வம் கொண்டானோம். நாம அழகா இருக்கிறபடினாலதான் நாம படைக்கக்கூடிய இந்த உலகம் கூட அழகாக இருக்கிறது. 4 வேதங்களை சொல்லிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தியானத்திலே இருக்கக்கூடிய பிரம்மா திடீர்னு கண்ணை திறந்து கீழே பார்க்கிறான், சுத்தி பார்க்கிறான். 4 முகங்களாலும் 8 கண்களாலும் அவன் பார்க்கிற போது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா லோகங்களும் அவன் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிகிறது. பார்த்த உடனே பிரம்மாவுக்கு கர்வம் தலைக்கேறி போயிடுத்து. நான் படைத்த உலகம் என்னாலதான் இது அழகா இருக்கிறது, நான் அழகா இருக்கேன், நான் படைச்சதுனாலதான் இந்த உலகமும் அழகா இருக்கிறது, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். என்ன போல அழகா சிருஷ்டி பண்ணக்கூடியவா, அழகா படைக்கக்கூடியவா யாரு அப்படின்னு பிரம்மாவுக்கு கர்வம் தலைக்கேறிடுத்தான். இந்த கர்வத்தினாலே பிரம்மா தன்னுடைய சக்தியை இழந்து பூலோகத்துக்கு வந்து விட்டான். வந்து தன்னுடைய அகங்காரம், தன்னுடைய ஆணவம், தன்னுடைய கர்வம் தவறானது, அது கூடாது. எந்த எம்பெருமான் தன் நாபின்னு சொல்லக்கூடிய தொப்புளிலே இருந்து என்னை படைத்து எனக்கு வேதோபதேசம் பண்ணி சிருஷ்டி தொழிலை பண்ணக்கூடிய சக்தியை கொடுத்தானோ அந்த எம்பெருமான் போட்ட பிச்சை அல்லவா இதெல்லாம். அப்படி இருக்கிற போது நான் தான் பண்றேன்னு எனக்கு எப்படி தலகர்வம், மண்டகர்வம் வரலாம்? தப்பாச்சு. அதனாலதான் என்னோட சக்தி போயிடுது. இப்ப நான் பூமிக்கு வந்து சாதாரண மனுஷன் மாதிரி சக்தி இழந்து காணப்படுறேன் அப்படின்னு வருந்தினான் ரொம்ப. அப்படி வருந்தி ஒரு க்ஷேத்திரமா போய் எம்பெருமானிடத்திலே மன்னிப்பு கேட்கணும் என்பதாக அவன் தியானம் பண்ணணும், தபஸ் பண்ணணும்னு போறான். கடைசியா இந்த அன்பில்னு சொல்லக்கூடிய திவதேசத்திற்கு வந்து பெருமாளை நோக்கி தபஸ் பண்றான். அப்ப பெருமாள் ஒரு அழகான இளைஞனாக இந்த பிரம்மாவுக்கு காட்சி கொடுக்கிறார். ரொம்ப அழகான இளைஞன், அழகே வடிவெடுத்து வந்தது போல இருக்கக்கூடிய இளைஞன். அப்படி ஆச்சரியமா, அழகுக்கே நான் தான் அரசன், என்னை காட்டிலும் அழகானவர்கள் இந்த உலகத்திலே இல்லை, வடிவ அழகிய நம்பி. எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் என்ன, திருமேனி என்ன, இதெல்லாம் ஒன்னொன்னும் இந்த சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லக்கூடிய
இது இது இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்கிற அழகு சாஸ்திரத்தை அப்படியே பெருமாளை பார்த்தா எழுதிக்கலாம். பெருமாள் திருமேனியில எது எது எப்படி இருக்கிறதோ அதுதான் சாஸ்திரம், அதுதான் பிரமாணம் அழகுக்கு அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். அத்தனை அழகோட கூட பெருமாள் சேவை சாதிக்கிறான். ஒரு நிமிஷம் பிரம்மாவுக்கு கையம் ஓடல காலம் ஓடல, என்ன இப்பேற்பட்ட அழகோட வந்து நிற்கிறாரே பெருமாள் அப்படின்னுட்டு அந்த அழகை அனுபவிச்சுட்டு இருக்கான். என்ன பேசுறதுன்னு மேல தெரியல, பேசாம நின்றுட்டான் பிரம்மா. பெருமாளுடைய அழகை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். இப்படி கூட ஒரு அழகு இருக்க முடியுமோ அப்படின்னுட்டு. அவரிடத்திலே பிரம்மா கேட்கிறான், சுவாமி இது என்ன இவ்வளவு அழகு, இப்பேற்பட்ட அழகு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது, என்னால இந்த மாதிரி அழகெல்லாம் சிருஷ்டிக்க முடியாதுன்னு அப்பதான் தன்னுடைய நிலைமையை உணர்ந்தான். அப்ப பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார், அழகு நிலையானதல்ல, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்காது, அதனால அழகுனாலே ஆணவம் கொள்ளாது, அழகு இருக்குன்னுட்டு ஆணவம் கொள்ளாது. அதே மாதிரி நீ தான் இந்த அழகான இப்பேற்பட்ட ஆச்சரியமான லோகத்தை சிருஷ்டி பண்ணின அப்படின்னு சொல்றியோ இல்லையோ, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, எல்லாரையும் கொண்டு நான் தான் காரியம் பண்ணிக்கிறேன். எனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவாளா இருந்து என்னுடைய ஆக்னியை என்னுடைய கட்டளையை நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ எது பண்ணாலும் அதை உன் மூலமா நான் தான் பண்றேன், என்னுடைய சக்தியால தான் உன் காரியம் நடக்கிறது. அதனால நம்மை படைத்து இந்த தொழிலே நம்மை நியமித்த பெருமாள் தான் இதெல்லாம் பண்றார் அப்படின்னுட்டு சாத்விக தியாகத்தோட இருக்க வேண்டியதுதான் உனக்கு அழகு. நான் தான் இதை பண்றேன்ற அகங்காரம் உனக்கு தலைக்கு ஏறக்கூடாது, ஏறினால் மேல இருக்கக்கூடிய நீ துபார்னு கீழே விழுவ. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி சாபம் வந்து இப்படி வந்துட்ட, உன் சக்தி போயிடுத்து அப்படின்னுட்டு பெருமாள் தன்னுடைய முழு அழகையும் பிரம்மாவுக்கு காட்டி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரம்மாவிடத்துல பெருமாள் கேட்கிறார், என்னமோ நான் தான் ரொம்ப அழகா சிருஷ்டி பண்ணேன், இந்த உலகமே என்னாலதான் அழகா இருக்குன்னு சொன்னையே, என் போல ஒரு விக்கிரகத்தை உன்னால நன்னா அழகா பண்ண முடியுமோ அப்படின்னு கேட்டா பிரம்மா சொல்றான், நான் முயற்சி பண்றேன் சுவாமி அப்படின்னா. அவன் விக்கிரகத்தை பண்ணியும் காட்டினான். அந்த விக்கிரகத்தை பார்த்தா பெருமாளுக்கு அத்தனை ரசிக்கும்படியா இல்லை. இதை காட்டியும் அழகான விக்கிரகத்தை நான் சிருஷ்டி பண்றேன், அதை பாரு, அதுக்கு சமானமாவோ அதை விட கூட அழகையோடையோ உன்னால ஒரு விக்கிரகம் சிருஷ்டி பண்ண முடிஞ்சா நீ நிஜமாவே திறமசாலின்னு நான் ஒத்துக்கிறேன்னுட்டு பெருமாள் அவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார். அவனால பண்ண முடியல. அப்படி பெருமாள் அப்போது சிருஷ்டி பண்ணின விக்கிரகம் தான் இப்போது அங்கே மூலவராக சேவை சாதி கொண்டிருக்கக்கூடிய வடிவழகி நம்பின்ற மூலவர் விக்கிரகம். அந்த விக்கிரகத்தையும் பிரம்மா பாக்குறான், இது என்ன இத்தனை அழகு இத்தனை லட்சணங்களோடு கூடிய விக்கிரகமா இருக்கிறது, இந்த விக்கிரகத்தை இப்படிதான் பண்ணணும், இப்படி ஒரு அழகோட ஒரு விக்கிரகத்தை பண்ண முடியும்ன்ற எண்ணம் கூட நமக்கு இல்லையே அப்படின்னு பிரம்மா தன்னுடைய கர்வம் முழுக்க அழிந்து பெருமாளிடத்துல மன்னிச்சுடுங்கோன்னு காலில் விழுந்து சரணாகதி பண்ணிட்டு தனக்கு பழையபடி தன்னுடைய சக்தி வரணும், தன்னுடைய லோகத்துக்கு போய் தான் சிருஷ்டி கடமையை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அவனுக்கு பெருமாள் அவனுடைய கர்வத்தை நீக்கி அவனுக்கு அனுகிரகம் பண்ணி கவலைப்படாதேன்னு தன்னுடைய முழு அழகையும் நேரிலும் அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய விக்கிரக வடிவிலும் காட்டி கொடுத்து பிரம்மாவுக்கு எப்படி சேவை சாதித்தானோ அப்படியே இந்த திவ்யதேசத்திலே பெருமாள் கோயில் கொண்டான், விக்கிரகமா மாறினான் பெருமாள். எம்பெருமான் திருக்கரத்தாலே பண்ணப்பட்ட விக்கிரகம் அது. அதன் பிறகு பிரம்மா தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கூட்டு இந்த ஆச்சரியமான பெருமாள் எழுந்தருளி இருப்பதற்கு ஒரு விமானம் ஒரு கோவில் நிர்மாணம் பண்ண வேணும் என்று நியமித்தான். அப்போ இந்த உலகத்தை நான் தான் தரிக்கிறேன், நான் தான் ரட்சிக்கிறேன், அதனால யாருமே வந்து நான் தான் படைக்கிறேன், நான் தான் காப்பாத்துறேன், நான் தான் அழிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்க மூலமா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு பெருமாள் உணர்த்தின இடமோ இல்லையோ. அதனால தாரக விமானம் என்கிற விமானத்தை அமைக்கிறான். பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்திற்கு மேலே நிழல் தரக்கூடியதாக தாரக விமானத்தை அமைக்கிறான் விஸ்வகர்மா. பிரம்மா அந்த தாரக விமான நிழலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவனான வடிவழகி நம்பிய ஆராதனை பண்ணிட்டு கொஞ்ச நாள் அந்த ஊர்லயே இருக்கான். போறோன்ற அளவுக்கு பெருமாள் அனுபவிச்சுட்டு ஆராதிச்சுட்டு பெருமாளுடைய நியமனத்தை வாங்கிட்டு பிரம்மலோகத்துக்கு போய் திரும்பவும் அவனுடைய காரியத்திலே அவனுடைய தொழிலே ஈடுபட்டான் என்பதாக ஸ்தலபுராணம். அப்படி பிரம்மாவுக்கு தன் உண்மையான அழகை காட்டி நிஜமான அழகோடைய ஒரு விக்கிரகத்தை சிருஷ்டித்தபடியினாலே வடிவு அழகிய நம்பியாக சுந்தர ராஜனாக எம்பெருமான் சேவை சாதிக்க கூடியதான திவ்யதேசம்.
இப்படி பிரம்மாவினுடைய கர்வத்தை பங்கம் பண்ணி பிரம்மாவுக்கு நல்ல புத்தியை கொடுத்து பிரம்மாவை திரும்பவும் அவனுடைய பழைய சக்தியை கொடுத்து அவனுடைய ஸ்தானத்திலே நியமித்து அவன் தொழிலை மீண்டும் பண்ண செய்த இந்த எம்பெருமான், அதனால இந்த ஊருக்கு பிரம்மபுரி, பிரம்மாவினுடைய கர்வம் நீங்க பெற்ற ஊர், பிரம்மா எழுந்தருளி இருந்த ஊர், பிரம்மா கொஞ்ச காலம் வாசம் பண்ணிய ஊர், பிரம்மா கொஞ்ச காலம் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணின ஊர் என்கிற காரணத்தினாலே பிரம்மபுரின்னு பேர் இருக்கு. அது மட்டுமல்லாமல் ருத்ரன் சொல்லக்கூடிய சிவனுக்கும் எம்பெருமான் இந்த ஊரிலே அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஏற்கனவே பார்த்தோம், ஒரு காலத்திலே பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் 5 தலைகள் இருந்தன. ஒரு முறை பார்வதி நிஷ்டையில இருக்கிறச்ச அந்த சமயம் பிரம்மா அந்த பக்கம் போறார். நிஷ்டையில இருக்கிறபடினால சரியா கவனிக்காம 5 தலையை பார்த்துட்டு தன்னுடைய பர்த்தாவான சிவன் நினைச்சிட்டு அவருக்கு பாத பூஜை பண்ணணும்னுட்டு அவருடைய காலம்பரா இது நடந்துட்டே இருக்கிறச்ச பிரம்மா என்ன நினைச்சுக்கிறார், ஒருவேளை மாமனார் அப்படின்னு அப்பா தானே பெற்ற தகப்பனார் போலன்னு இவள் நமக்கு பாத பூஜை பண்றா போல் இருக்கு அப்படின்னு பேசாம இருந்துட்டார். எதுவும் சொல்லணும்னு தோணல, நம்முடைய பெண் தானே, மாட்டு பெண்ணும் பெண் தானே, அப்பான்னு நினைச்சுட்டு பண்றா அப்படின்னு பேசாம இருந்துட்டார். ஒரு மரியாதைக்காக பண்றா, ஒரு உபச்சாரத்துக்காக பண்றான்னு பேசாம இருந்துட்டார். திடீர்னு அந்த சமயத்துல சிவன் அங்க வந்து, என் நாமடியா எனக்கு பாத பூஜை பண்ணலாம், உங்களுக்கு எப்படியானும் பண்ணலாம், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்டா, நான் நிஷ்டையில இருந்தேன், திடீர்னு பார்த்தா 5 தலையோட போகவே நீங்களும் நினைச்சிட்டு பண்ணிட்டேன் சுவாமி அப்படின்னா, அப்போ பிரச்சனை இந்த 5 தலையினாலதான், எனக்கும் உனக்கும் சமானமாக 5 தலைகள் இருப்பதுதான் இது காரணம். உன்னுடைய தலையை கிள்ளுடுறான்னுட்டு ஒரு தலையை கிள்ளுட்டான். கிள்ளின அந்த தலை அவனுடைய கையோடையே ஒட்டி கொண்டது. அப்படி பிரம்மாவினுடைய கபாலம்னு சொல்லக்கூடிய பிரம்ம கபாலம் இவனுடைய கையிலேயே ஒட்டி கொண்டதுனால இவனுக்கு பிரம்மத்தி தோஷமும் கூட வந்துவிட்டது. சாப விமோசனம் பிரார்த்தித்த போது இந்த கபாலத்தை பிச்சை பாத்திரமாக பயன்படுத்தி புண்ணிய கஷேத்திரங்கள் தோறும் போய் பிக்ஷை எடுத்துட்டு வரணும். எங்க கபாலம் நிறையறதோ அங்க கபாலம் அருந்து உதிர்ந்து விழும் அப்படின்னு சாப விமோசனம் ருத்ரனுக்கு. அப்படி பல திவதேசங்களிலே வழிபட்டு கொண்டு வந்தான். திருவெள்ளரை அருகே இருக்கக்கூடியதான நீலிகாவனத்திலிருந்து கூட அந்த செந்தாமரை கண்ணனை பிரார்த்தித்தான். பெருமாளுக்கு வேற கஷேத்திரத்துல அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு திருவுள்ளம். அதன் பிறகு உத்தமர் கோயில் என்கிற திவதேசத்திலே தன்னுடைய தர்மபத்னியான பூர்ணவள்ளி தாயாரை பிக்ஷையிடச் செய்து அவள் இட்ட பிச்சையினாலே அந்த பிக்ஷா பாத்திரம்னு சொல்லக்கூடிய பிரம்ம கபாலம் நிறைந்து அந்த கபாலமானது அவனுடைய கையிலிருந்து உதிர்ந்து விழ அப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இப்ப கபாலம் உதிர்ந்து விழுந்துடுத்து. ரொம்ப நேரம் கையை உறுத்துட்டு இருந்த அந்த ஒரு சிரமம் போயிடுத்து. இப்போ அந்த இடைஞ்சல் போயிடுத்து. அந்த சாபம் நீங்கணும். இப்போ தந்தையினுடைய தலையை கிள்ளிய சாபம், ஒரு வேதம் ஓதக்கூடிய பிரம்மவித்தான பிரம்மாவினுடைய தலையை கிள்ளிய அந்த பிரம்மத்தி தோஷமானது நீங்க பெற வேணும். அதை பெருமாள் இடத்துல பிரார்த்தித்தா அதை வேற கஷேத்திரத்துல பாத்துக்கலாம், நீ புறப்படுவன்னுட்டார் பெருமாள். அப்படி அங்கே இருந்து நேரா இந்த திரு அன்பில்னு சொல்லக்கூடிய திவதேசத்திற்கு இந்த வடிவழகிய நம்பிய வந்து சேவிச்சு ருத்ரன் பிரார்த்திக்கிறான். சுவாமி, உத்தமர் கோயில்ல பூர்ணவள்ளி தாயார் பிக்ஷையிட்டதுனால அந்த புருஷோத்தமன் பூர்ணவள்ளி அனுகிரகத்தினாலே என்னுடைய கையில இருந்த கபாலமானது உதிர்ந்து விழுந்துடுத்து. ஆனா அந்த பிரம்மத்தி தோஷமும் அந்த சாபமும் எனக்கு அப்படியே தான் இருக்கிறது. இன்னும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அதுல இருந்து என்னை மீட்க வேணும், எனக்கு விமோசனம் தர வேணும் அப்படின்னு இந்த சுந்தரராஜ பெருமாளை இந்த வடிவழகிய நம்பியை சிவன் பிரார்த்திக்கிறான். பெருமாள், நான் அதை உனக்கு வேற கஷேத்திரத்துல பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால நீ கஷேத்திராடனமா போ, இங்க கிடையாது அப்படின்னு திருவுள்ளப்படுறார். அப்படி கடைசியா அந்த ருத்ரனுடைய சிவனுடைய ஹரனுடைய சாபத்தை நீக்கிய கஷேத்திரம் தான் திருக்கண்டியூர் என்கிற கஷேத்திரம். அங்கே பெருமாளுக்கு ஹர சாப விமோசனன்னு பெயர். ஹரன்னு சொல்லக்கூடிய ருத்ரனுடைய சாபத்தை நீக்கியவன், இல்லாமல் பண்ணியவன், அதில இருந்து அவனுக்கு விமோசனம் கொடுத்தவன் என்பதாக திருக்கண்டியூர் கஷேத்திரம் ஹரசாப விமோசன பெருமாள், ருத்ரன் சாபம் நீங்க பெற்ற ஸ்தலம். இது சாப விமோசனம் வேணும் என்று அவன் பிரார்த்தித்து கொண்ட ஸ்தலம். எல்லா திவதேசங்களிலும் எம்பெருமான் தானே உரைகிறான். ஒரு திவதேசத்திற்கும் ருத்ரனை வரப்பண்ணி தன்னுடைய சேவையை கொடுத்து அவனுக்கு பகவத் அனுபவம் வருமாறு பண்ணி அவனை ஆட்கொள்ள வேணும் அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம். அதனால ஒரு திவதேசத்திலேயும் அவன் சேவிக்கும்படியா அவனை இங்க போ அங்க போன்னு அனுப்பி கடைசியில ஒரு இடத்துல பெருமாள் காரியம் பண்ணினார். அப்படி பிரம்மத்தி தோஷம் நீங்குவதற்காக ருத்ரன் பிரார்த்தித்த ஸ்தலம் இது. அடுத்தபடியா இந்த ஊருக்கு மண்டூகபுரி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு.
சுதபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு பெரிய மகர்ஷி. சுதபஸ் அப்படின்னா நல்ல தபஸ்வி, நல்ல தவச்செல்வத்தை உடையவர். தபஸ் பண்றதுல இவரை போல ஒரு மகர்ஷி இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை காலம் அத்தனை கடுமையான தவத்தை பண்ணினவர். சுதபஸ் பேரே வந்து கொடுத்தவருக்கு. நிஜமான பேர் என்னன்னு தெரியாது ஒருத்தருக்கும். நல்ல தபஸ்வியானபடினாலே சுதபஸ், நல்ல தபஸ்வின்னு பேர் வந்து கொடுத்தவருக்கு. அவர் தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் மூழ்கி இருந்து மூச்சை அடக்கி தவம் பண்றதுலே ரொம்ப பிரசித்தியா இருந்தார். அப்படி இந்த கொள்ளிடம்னு சொல்லக்கூடிய வடதிருக்காவிரி நதி ஓடுறது பாருங்க, அதுல இருந்து ஒரு கிளை பிரிந்து வந்து ஒரு குளமாக, ஒரு புஷ்கரணியாக இந்த ஊர்ல தேங்கி நிக்கிறது. வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிட தீர்த்தம் தான் நதியிலிருந்து ஒரு கிளையா ஒரு புஷ்கரணிக்குள்ளே, ஒரு குளத்துக்குள்ளே ஜலம் வந்து விழுறது. அந்த புஷ்கரணி ஜலத்துக்குள்ளே இவர் மூழ்கி இருந்து ரொம்ப நேரம் மூச்சை அடக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவரை பார்க்கணும், இவரை சந்திக்கணும்னு அப்படின்னுட்டு துர்வாச மகர்ஷி அங்க வர்றார். துர்வாசர் வந்து நிக்கிறார். இவர் ரொம்ப நேரம் ஜலத்துக்குள்ள மூச்சை அடக்கி ரொம்ப நிஷ்டையில ஆழ்ந்த தவத்துல இருக்கிறபடினாலே துர்வாசர் வந்தது இவருக்கு தெரியல. ஆனா துர்வாசர் என்ன நினைச்சுட்டார், இவ்வளவு பெரிய மகர்ஷி நான் வந்திருக்கேன், நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படி என்ன தபஸ் இவருக்கு அப்படின்னு இவர் வேணும்னே நம்மள அலட்சியப்படுத்துறார் அப்படின்னு நினைச்சுட்டு கோவிச்சுண்டார். கோவிச்சு இப்பேற்பட்ட மகரிஷி வந்தது கூட தெரியாமல் தவளைய போல தண்ணியில மூழ்கின்ற இருந்த நீ தவளையாவே போயிடு அப்படின்னு சபிச்சுட்டார். தவளைக்கு சம்ஸ்கிருதத்திலே மண்டூக்கம்னு சொல்றோம். அப்படி மண்டூக்கமா போன்னு சபிச்சுட்டபடினாலே இந்த மகரிஷி மண்டூக்கமா போயிட்டார். ஜலத்துல மூழ்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்ச திடீர்னு மகரிஷி மனுஷ ரூபத்தில இருந்து தவள ரூபமா மாறிவிட்டார். அப்போதான் மகரிஷி திடுக்கிட்டு என்ன நடக்கிறதுன்னு கண்ணை திறந்து பாக்குறார். அதிர்ச்சியா எடுத்தவருக்கு. அப்பதான் துர்வாசர் வந்திருக்காரு அப்படின்றதே தெரியறது அவருக்கு. அது வரைக்கும் நிஜமா தெரியல அவருக்கு. வேணும்னு அவர் வந்து அவமதிக்க இல்லை துர்வாசரை. அப்ப தவளையாவே மண்டூக்கமாவே குளத்தில இருந்து வெளியில வந்த மகரிஷி துர்வாசருக்கு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நான் வேணும்னு பண்ணல, ஆழ்ந்த தவத்துல நிஷ்டையில இருந்ததுனால, ஜலத்துக்குள்ள இருந்ததுனால சுவாமி வந்தது எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சுடுங்கோ, நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணல சுவாமி, எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்க, இந்த கஷேத்திரத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். வடிவழகிய நம்பி சுந்தரராஜன் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான். அவன் உனக்கு சேவை சாதிக்க வேணும், உனக்கு சாப விமோச்சனம் தர வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு நீ திரும்பவும் ஜலத்துக்குள்ள போய் தபஸ் பண்ணு. பெருமாள் தான் எங்க இருக்கான்னு உனக்கு காட்டி கொடுத்து தன்னண்ட உன்னை வர வச்சு சேவை கொடுத்து உன்னுடைய சாபத்தை விமோச்சனம் பண்ணுவான், உன் சாபத்தை நீக்குவான் அப்படின்றதா சாப விமோச்சனத்துக்கான வழியும் சொல்றார் துர்வாசர். அப்படி துர்வாசர் சொன்னபடி இவர் திரும்பவும் ஜலத்துக்குள்ள போய் மூழ்கி தபஸ் பண்ணி தியானம் பண்ணி பெருமாள் இவருக்கு ஞான திருஷ்டியிலே தான் இந்த கஷேத்திரத்திலே எங்கே இருக்கிறேன் என்பதை காட்டி கொடுக்க அந்த இடத்துக்கு போய் பெருமாளை சேவித்து சாப விமோச்சனம் பெற்று தவளையாக மண்டூக்கராக இருந்த இவருடைய சரீரம் பழையபடி மனுஷனா மாறிடுத்து. அப்படி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுக்கப்பட்ட ஸ்தலம். இவர் மண்டூகமா மாறி போனதுனால மண்டூக மகரிஷி தவளை முனிவர் அப்படின்ற பெயர் வந்துடுத்து இவருக்கு. இன்னைக்கும் கூட பல திவ்ய தேசங்களிலே இந்த மண்டூக மகரிஷி மூலவரை சேவித்துக் கொண்டிருப்பார் கர்ப்பகிரகத்திலேயே. இப்படி பல ஸ்தல புராணங்கள்ல இவருடைய சரித்திரம் வரும். இவெல்லாம் பல இடங்கள்ல பல புண்ணிய கஷேத்திரங்கள்ல பல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடிண்டு தபஸ் பண்ணிண்டு பெருமாள் அர்ச்சாவதாரமா சேவிக்கணும், அந்த ஊருக்கு பெருமாள் எழுந்தருளும் போது அவரை சேவிக்கணும், அல்லது அந்த ஊரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னுட்டு தபஸ் பண்ணக்கூடிய யோகிகளை வாழலாம். அப்படி மண்டூக மகரிஷியினுடைய சாபம் நீங்கி பழையபடி சுத்தபஸ்ஸானார் அவர். அப்படி அந்த தவளையினிடத்திலே பெருமாள் அன்பு கொண்டு தன்னுடைய அன்பாலே அந்த தவளையை மனிதனாக மாற்றி ஆட்கொண்டபடியினாலே அன்பு இல் அப்படின்னா வீடு, இல்லம்னு அர்த்தம். அன்புக்கு இருப்பிடமாக திகழக்கூடிய திவ்யதேசம். அன்பு எங்கே இருக்கிறதுன்னா இங்கதான் இருக்கிறது, பெருமாள் வடிவிலே இருக்கிறது அப்படின்னுட்டு அன்பில் என்கிற பெயர் வந்ததுன்னு சொல்றா. இப்படி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததுனால மண்டூகபுரி இன்னும் பெயர் இதற்கு. அன்பில் என்ற பெயர் வருவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. பிருகு மகர்ஷி மும்மூர்த்திகள்ல யார் சத்வகுணம் மேலிட்டவர்கள் அப்படின்னு அறிவதற்காக பிரம்மாவினிடத்துல போய் தோத்து போய் வந்தார், கைலாசத்திலே ருத்ரனிடத்துல போய் தோத்து போய் வந்தார்.
கடைசியில பெருமாள் இடத்துல போய் பெருமாளுடைய மார்பிலே உதைத்தார். பிராட்டி கோச்சுன்னு வந்துட்டா. பெருமாள் அவருடைய காலை பிடித்து, என்னுடைய கடினமான மார்பிலே உதைத்தாயே, உன் கால் வலிக்க போறது அப்படின்னு அதை நீவி கொடுக்கிறார், வருடி கொடுக்கிறார். அப்போ அந்த காலில் இருக்கக்கூடியதான அகங்காரம்னு சொல்லக்கூடிய கண்ணை பெருமாள் அழிச்சுட்டார். அப்போ தலைக்கு ஏறி இருந்த மண்டகர்வம் அகங்காரம் எல்லாம் நீங்கி போயிடுத்து அந்த ரிஷிக்கு. பெருமாளிடத்திலே பலவாரா அழுது புலம்பி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, சுவாமியே இப்பேற்பட்ட சுவாமி பெருமாள் தேவர் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, என்னால பிராட்டியும் கோச்சுண்டு போயிட்டா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு அழுதர். பெருமாளும் நீ வேணும்னு பண்ணல, அகங்காரத்தினால பண்ண, தெரியாம பண்ணேன்னு உணர்ந்துட்டேன், நான் மன்னிச்சுட்டேன். பெருமாள் பேசாம அவரை மன்னிச்சு விட்டுட்டார். பெருமாள் பிராட்டி தேடிண்டு பூலோகத்துக்கு வந்துட்டார். ஆனா இவருக்கு என்னமோ பெருமாளிடத்துல இவர் மன்னிப்பு கேட்டு இவர் தப்ப உணர்ந்து பெருமாள் அதை மன்னிச்சுட்டாலும் கூட இவரால் அதை மறக்க முடியல. பரம்பொருளிடத்துல போய் இப்படி அபசாரப்பட்டுட்டோமே, ஸ்ரீமன் நாராயணனிடத்துல இப்படி அபசாரப்பட்டுட்டு பெருமாளும் பிராட்டியும் பிரிவதற்கு காரணமா இருந்துட்டோமேன்னு அந்த மனசுல வருத்தம் இருந்துட்டே இருக்கு இவருக்கு. அப்ப என்ன பண்ணார், ஆச்சரியமா பிரம்மா ருத்ரன் இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி, சுத்தபஸுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின இந்த திவ்யதேசத்திற்கு வந்து பெருமாளை நோக்கி தபஸ் பண்றார். சுவாமி, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், நீங்களும் மன்னிச்சுட்டீங்க, இருந்தாலும் கூட உங்களை சேவிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, திரும்ப உங்களை சேவிக்கணும் அப்படின்னு தபஸ் பண்ற போது அங்கே திருப்பார்கடல்ல இந்த பிருகு மகர்ஷிக்கு பெருமாள் எப்படி ஆதிசேஷன் மீது நாகத்து அணையிலே பள்ளி கொண்டு சேவை சாதித்தானோ அதே காட்சியை இங்கே பெருமாள் பிருகு மகர்ஷிக்கும் சேவை சாதித்தான். அப்படி தன் மார்பிலே எட்டி உதைத்து தானும் தன் மனைவியும் பிரிவதற்கு காரணமாக இருந்தவரிடத்திலே கூட அன்பு மேலிட்டு எம்பெருமான் இந்த ஊருக்கு வந்து உறைந்தபடியினாலே அந்த அன்பே வடிவான எம்பெருமான் உரைகிற இல்லம் என்கிற அர்த்தத்திலே அன்பில் என்கிற பெயர் இந்த ஊருக்கு வந்தது அப்படின்னு சொல்றான். அது போக தேவலோக மாதர்கள்னு சொல்லக்கூடிய தேவ மாதர்கள், அதுல ஊர்வசின்னு ஒரு பெண், ரொம்பவும் அழகானவள் அப்படின்னு புராணம் அவளை வர்ணிக்கிறது. அவளுக்கு ஒரு முறை தன்னை போல பேரழகு உடையவர்கள், தன்னை மாதிரி அழகானவா இந்த லோகத்துல ஒருத்தரும் இல்லை அப்படின்ற கர்வம் வந்துதான் அவளுக்கு. அந்த கர்வத்தினாலே அவளுடைய சக்தி போய் அவள் பூலோகத்துக்கு சாதாரண மனுஷியா வந்துடுறா. வந்த போது தன்னுடைய தவறை உணர்ந்து மகரிஷியின் இடத்துல கேட்க, ஒரு மகரிஷி அவளுக்கு சாப விமோசனமாக அன்பில் பெருமாள் இடத்துல போய் பிரார்த்தி, இதே பிரச்சனை, இதே எண்ணம், இதே கர்வம் தான் ஒரு முறை பிரம்மாவிற்கு வந்தது. அப்போ இந்த கஷேத்திரத்திலே வந்து தபஸ் பண்ணிய பிரம்மாவுக்கு பெருமாள் காட்சி கொடுத்து, அழகெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாரோட நான் தான் அழகு அப்படின்னு சேவை சாதித்த ஸ்தலம், பிரம்மாவுக்கும் சாப விமோசனம் கொடுத்து அவனை பழையபடி அவனுடைய லோகத்துக்கு அனுப்பி வைத்த பழைய சக்தியை மீட்டு கொடுத்த பெருமாள் இவர். ஆகையினாலே நீயும் அதே கேஸ் தான், அதனால அந்த எம்பெருமான் இடத்துல போய் சரணாகதி பண்ணும் அப்படின்னு சொல்லவே, ஊர்வசியானவள் இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச காலம் தபஸ் பண்ணி பெருமாள் அவளுக்கு சேவை சாதித்து, ஊர்வசியே இந்த எம்பெருமானை பார்த்து வாயடைத்து போய் நிற்கிற அளவுக்கு தன்னுடைய நிஜமான வடிவழகை காட்டி அவளை ஆட்கொண்டு, சுவாமி உங்க முன்னாலே அழகெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த அழகை வச்சுட்டானா அத்தனை கர்ப்பத்தோட இருந்தேன் அப்படின்னு இவர் தவறை உணர்ந்தி திருந்தும் அளவுக்கு பெருமாள் தன்னுடைய அழகை காட்டி கொடுத்தான். அப்படி ஊர்வசியினுடைய சாபம் நீங்கினது. அவளும் பழையபடி தேவலோகத்துக்கு புறப்பட்டு போனான். இப்படி எம்பெருமான் பிரம்மா, ருத்ரன், ஊர்வசி, சுதபஸ்னு சொல்லக்கூடிய மண்டூக மகரிஷி இவாளுக்கெல்லாம் பிரத்யட்சமா சேவை சாதித்தான். இது தவிர இன்னைக்கு ஸ்தல புராணம் அப்படின்னு பெருசா இந்த ஊருக்கு ஒன்றும் கிடைக்கல. இந்த கோயில் அமைப்புன்னு பார்த்தா ஆச்சரியமா கொள்ளிட நதியினுடைய கரையிலே நல்ல பறந்திருக்கக்கூடியதான ஒரு இடத்துல, சாந்தமான இடத்துல, ஆச்சரியமா கோவிலுக்கு முன்னாலே ஒரு வாகன மண்டபம், அந்த வாகன மண்டபத்துக்கு முன்னாலே கோவிலுக்கு வெளியில வீதியிலேயே ஒரு பெரிய பலிபீட்டம். அந்த பலிபீட்டம் வீதியில எதுக்காக பிரதிஷ்டை பண்ணா, எதனால அவ்வளவு பெரிய பலிபீட்டம் பண்ணினா அப்படின்றதெல்லாம் ஒன்னும் தெரியல. இருக்கிறது அவ்வளவுதான், அதுல பலியெல்லாம் சாதிக்கிறது இல்ல, வெறும பலிபீட்டம் இருக்குங்க. அதுக்கு எதிரில 3 நிலை ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சோமானா ஒரே ஒரு பிராகாரம் தான், 2-3 பிராகாரம் எல்லாம் இல்ல, ஒரே பிராகாரம். நுழைஞ்சோமானா நமக்கு வலதுபுறத்திலே முதல்ல விஸ்வக்சேனர் சேவை சாதிக்கிறார். அவரை கையை கூப்பிண்டு பிரதட்சிணமா போறச்ச முதல்ல நமக்கு இடதுபுறத்திலே பெருமாளுடைய மடப்பள்ளி வர்றது. அந்த மடப்பள்ளியை தாண்டி பிரதட்சிணமா போனோமானா
பெருமாள் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறது போல அதே மாதிரி பெருமாள் சன்னதிக்கு வலப்புறத்திலே தாயாரும் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறாள். தாயாருக்கு சுந்தரவல்லி, அழகிய வள்ளின்னு திருநாமம். பெயருக்கு ஏற்ப ரொம்ப அழகா உறையூர் நாச்சியார் மாதிரி ஒரு இளம் சுமங்கலி பெண்ணா, புதுமண பெண் போல திட்டமான உயரம், திட்டமான உடல் வாகு, ஆச்சரியமான அழகோட, புன்னகை தவழக்கூடிய முகத்தோட தாயாருடைய சேவை. சுந்தரவல்லி, அழகிய கொடி போன்றவள். நிஜமாவே கொடிதான் அந்த தாயார். திருமேனி ரொம்ப ஒல்லியா இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு அத்தனை நன்னா இருக்கும். அது சுந்தரவல்லி தாயாருடைய அழகு. மூலவர் உற்சவர் 2 பேரும் ஒரே மாதிரியான திருக்கோலம் தான். 2 திருக்கரங்களிலே தாமரையை ஏந்தி கொண்டு அபயஹஸ்தத்தோடும் வரதஹஸ்தத்தோடும் சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான தாயார் சன்னதி. தாயார் தனிக்கோயில் நாச்சியார், தனி சன்னதி தாயாருக்கு. தாயார சேவிச்சுட்டு தாயார பிரதட்சிணமா வந்தோமானா கோவிலுக்கு பின்புறத்திலே இருந்து சேவிக்கிற போது எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான தாரக விமானம் ஆச்சரியமா சேவையாருது. இந்த தாரக விமானம்னு சொல்லக்கூடியது ராஜகோபுரம் எந்த அமைப்பிலே இருக்கிறதோ அதே அமைப்பிலே அதே வடிவத்திலே இருக்கக்கூடியது. ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ராஜகோபுரமானது கீழே அகலமா இருக்கும், மேல போக போக அகலம் குறைஞ்சிட்டு போகும். ஆனா இந்த தாரக விமானம் ராஜகோபுரத்தை போல அமைப்புடையது. ஆனா கீழே எப்படி இருக்கிறதோ அதே மாதிரிதான் மேல வரைக்கும் இருக்கும். உதாரணமா கீழே ஒரு 20 அடி அகலத்துல ஆரம்பிக்கிறது ராஜகோபுரம்னா 18, 16, 15 கடைசியில ஒரு 10 அடியில போய் நிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தாரக விமானம் கீழே ஒரு 20 அடி அகலத்திலே ஆரம்பித்தா மேல வரைக்கும் அதே யூனிஃபார்மா 20 அடி அகலம் தான் இருக்கும். அப்படி பார்ப்பதற்கு ராஜகோபுரத்தை போல இருந்தாலும் இந்த சிறு வித்தியாசத்தோட ஆச்சரியமா சேவை சாதிக்கக்கூடியதான பெரிய விமானம். அந்த விமானத்தை பெருமாள் சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பிராகாரத்தில இருந்து சேவிச்சோம்னா நன்னா சேவிக்கலாம். அப்படி விமான சேவையை சேவிச்சுண்டு வரோம். விமானத்துக்கு என்ன அப்படி ஒரு மதிப்பு, விமானத்தை ஏன் சேவிக்கணும் அப்படின்னா, திருவேங்கடமுடியான் அஷ்டோத்திரத்தை அனுபவிக்கிற போது பார்த்தோம். விமானம் சர்வ பாபக்னம் சர்வலோகேஷு விஸ்ருதம் அப்ராக்ருதம் அநாத்யந்தம் வைகுண்டாத் ஆகதம் மகத் அப்படின்னுட்டு. விமானம் அப்படின்றது சாதாரணமா ஒரு கல்லினாலோ தங்கம் முதலான லோகத்தினாலோ பண்ணியிருந்தாலும் கூட அது எம்பெருமான் திருமேனிய போல, எம்பெருமான் விக்கிரகத்தை போல சாட்சாத் எம்பெருமான் உரைகிற ஒரு இடம் அது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பெருமாளுக்கு மூலவர் உற்சவர் என்று எப்படி பல உருவங்கள் பல வடிவங்கள் உண்டோ அந்த மாதிரி விமானம் என்பதும் கூட பெருமாளுடைய ஒரு வடிவம்னு ஆகமம் சொல்றது. விமானம் விசேஷமான மானம். மானம் அப்படின்னா பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். யார் பரம பிரமாணம்? எம்பெருமான் தான், பரம்பொருள் தான் பரம பிரமாணம். விசேஷமான மானம் அப்படின்னா பரம பிரமாணமான பெருமாளை காட்டி கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால விமானமும் சாட்சாத் எம்பெருமான் தான். கோவிலுக்குள்ள போய் பெருமாளை சேவிக்க முடியல அப்படின்னாலும் விமான சேவை பிராப்தமானோம் அப்படின்னு எத்தனையோ வயசான பெரியவர்கள் ஆத்வாசல்லையோ அவ எங்க இருக்காலும் அங்க இருந்து விமானம் தெரிந்ததானா அங்க வந்து சேவிச்சுட்டு போறது இன்னைக்கும் வழக்கத்திலே உண்டு. ஆகையினாலே விமானத்தை சேவிப்பது சர்வ பாபக்னம், நம்முடைய பாப்பங்களை எல்லாம் அழித்து விடும். எம்பெருமானுடைய பூர்ண சாநித்தியம் விமானத்திற்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் விமானத்திலே 4 திசையிலும் 4 பெருமாள் இருப்பா. அதிலே முன்புறத்திலே அந்த விமானத்தின் கீழே அந்த ஊர் பெருமாள் யார் சயனிச்சென்றிருக்காரோ அவர் இருப்பார். ஆகையினாலே விமானமே பெருமாள் தான். இருந்தாலும் கூட அந்த விமானத்திலும் பெருமாள் தனியா ஒரு விக்கிரகமா எழுந்தருளியிருப்பான் அப்படின்றபடினால விமானத்தை சேவிக்கிற போது சாட்சாத் பெருமாளையே சேவிக்கிறதா இருந்துன்றது விமான சேவையினுடைய ஒரு பிராமுக்கியத்தை. அது முக்கியம். எதனால சேவிக்கிறோம் அப்படின்னு 6000 படி குரு பரம்பரையிலே ராமானுஜர் உபதேசித்ததாக சில வார்த்தைகள் உண்டு. 82 வார்த்தைகள்னு சொல்லுவா. அதிலே ஆச்சரியமான ஒரு வார்த்தை, எம்பெருமான் திருக்கோயிலுடைய ராஜகோபுரங்கள் விமானங்கள் இவற்றையெல்லாம் கண்டால் அது ஏதோ கட்டிடம் என்று எண்ணாமல் சாட்சாத் எம்பெருமான் உரைகிற கோயில், எம்பெருமான் உரைகிற இல்லம் என்று நினைத்து கையை கூப்புங்கள் அப்படின்னு ஒரு உபதேசம். அது ஒரு கட்டடம் நினைச்சுக்காதுங்க, உள்ள போய் படுத்துட்டு இருக்கிற பெருமாள் தான் பெருமாள் நினைச்சுக்காதுங்க. விமானமே பெருமாள் தான். பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான சாநித்தியம் உண்டு, சக்தி உண்டு. அதனால விமானத்தை சேவிக்க வேணும் என்பதாக அதுக்கு அர்த்தம். இந்த எம்பெருமானு அந்த விமானத்தை சேவிச்சுட்டு அப்படி பிரதட்சிணமா வந்தோமானா அங்க நல்லா ஆச்சரியமா வாசனையான புஷ்பங்கள் பூக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள் மரங்கள் அப்படின்னு ஒரு சின்ன நந்தவனம் உண்டு. அழகா வாசனையா சின்ன சின்னதா இருக்கக்கூடிய விதவிதமான பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு நந்தவனம்.
அதிலே கொய்யா மரம், சீதாப்பழ மரம், நெல்லி மரம், அந்த மாதிரி அழகான பழமரங்கள் எல்லாம் கூட உண்டு. அதையெல்லாம் அனுபவிச்சுண்டு ரசிச்சுண்டு பிரதட்சிணமா வந்தோமானா உள்ள நுழையறச்ச இடது பக்கத்திலே சேவை சாதித்தவரான வலது பக்கத்திலே சேவை சாதித்தவரான விஸ்வக்சேனர் சந்நிதி. விஸ்வக்சேனர் எழுந்தருளி இருக்கிறார் மூலவர், அவரை சேவிச்சுக்கிறோம். சேவிச்சுட்டு திரும்பவும் மடப்பள்ளிக்கு அருகே வந்தோமானா கர்ப்ப கிரகத்திலேருந்து பெரிசா ஒரு மண்டபம் போன்ற அமைப்பு. அதற்கு ஒரு 3 படிகள். அந்த படியை ஏறினோமானா அந்த படிக்கு வலது புறத்திலே கருடாழ்வான் எழுந்தருளி இருக்கிறார், கருத்மான் சந்நிதி. பெருமாளை நோக்கி கையை கூப்பிய வண்ணத்திலே நின்ற திருக்கோலத்திலே கருடன் எழுந்தருளி இருக்கிறார், அவரை சேவிக்கிறோம். அவரை சேவிச்சுட்டு கொஞ்சம் முன்னால போனோமானா ரங்கமண்டபம். ரங்கமண்டபத்திலே வலது புறத்திலே ஆண்டாள் சந்நிதி. ஆண்டாள் சன்னதியில என்ன விசேஷம் அப்படின்னா, ஆண்டாள் மூலவர் நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறாள், உற்சவர் அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறாள். பெரும்பாலும் ஆண்டாள் நின்ற திருக்கோலத்துலதான் சேவை சாதிப்பா, மூலவர் உற்சவர் 2 பேருமே. சில இடங்கள்ல ஆண்டாள் அமர்ந்த திருக்கோலத்திலே மூலவர் இருந்தா உற்சவரும் அமர்ந்த திருக்கோலத்துலதான் இருப்பா. அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடியதான உள்ளாண்டாள் சன்னதியிலே அமர்ந்த திருக்கோலம் தான். ஆனா இங்க மூலவர் என்ற திருக்கோலம், உற்சவர் அமர்ந்த திருக்கோலம்னு 2 விதமான அழகோடையும் ஆண்டாளை அனுபவிக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இது. மூலவர் சன்னதியில மூலவர் மட்டும் இருக்கா, உற்சவர் பெருமாளோட சேர்த்தியில் இருப்பா இன்னைக்கும். அப்படி ஆண்டாள் மூலவரை சேவித்துக் கொண்டு அடுத்த வாசல்ல நுழைஞ்சோமானா நமக்கு வலது பக்கத்திலே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சந்நிதி. அனந்த, விஸ்வக்சேன, ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவாளெல்லாம் எழுந்தருளி இருக்கக்கூடியதான சந்நிதி. அவாளையெல்லாம் சேவிச்சுண்டு உள்ள நுழைஞ்சோமானா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்திற்கு முன்னாலே இருக்கக்கூடியதான இடம். அங்க நின்றுதான் பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாள் அதி ஆச்சரியமா ஆதிசேஷன் பேர்ல சயனிச்சுட்டு இருக்கார். பெருமாளுடைய திருவடிகளுக்கு 2 பக்கமும் ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஆச்சரியமான சந்நிதி. பெருமாளை பிறகு அனுபவிக்கலாம். இங்க உற்சவம் அப்படின்னு பார்த்தா பொதுவா எல்லா வைஷ்ணவ திவதேசங்களிலும் நடப்பது போல திருவாடிப்பூரம், பங்குனி உத்திரம் முதலான உற்சவங்கள்லாம் ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சுலபமா, எளிமையா நடக்கக்கூடிய திவதேசம் இது. நிறைய ஜனங்களும் இல்லை, நிறைய வசதியும் இல்லை, திட்டமா நடக்கக்கூடிய திவதேசம். பிரம்மோற்சவம் வைகாசி விசாக தன்னைக்கு ரதோற்சவம்னு சொல்லக்கூடிய திருத்தேர் வருகிறபடி 10 நாள் பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு. நடுவுல ஒரு 100 வருஷ காலம் பிரம்மோற்சவம் நடக்காம நின்று போயிருந்து பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே சமீப காலத்துல இந்த ஊர் கைங்கரிய பராளுடைய முயற்சியினாலே திரும்பவும் உற்சவம் நடந்துட்டு வருது. ரொம்ப சின்ன கிராமம், ரொம்ப வசதி வாய்ப்புகள் குறைஞ்ச கிராமம்ன்றபடினால ரொம்ப சாதாரணமா தான் நடக்கும் உற்சவங்கள்லாம். இந்த பிரம்மோற்சவம் தவிர இங்கு ரொம்ப விசேஷமான ஒரு உற்சவம் அப்படின்னா மாசி மகத்தன்னைக்கு இந்த அன்பில் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீரங்கத்திலே வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருள்வார். கொள்ளிடம் என்பது வருஷத்தில் 365 நாளும் பெரிய பெருமாளுடைய கைங்கரியத்திற்காக தீர்த்தம் எடுக்கப்படக்கூடிய நதி. கொள்ளிட தீர்த்தத்தினாலதான் பெருமாளுக்கு எல்லாம் பண்ணுவா. அந்த கொள்ளிடத்தினுடைய ஒரு கரையிலே ரங்கநாதன் எழுந்தருளி இருக்கிறான், மறுகரையிலே இவாள்லாம் இருக்கா. அந்த மறுகரைக்கு இவாள்லாம் அந்த மணல் வெளியில ஒரு புதுசா ஓலப்பந்தல் ஒண்ணு போட்டு உத்தமர் கோயில் பெருமாளான புருஷோத்தமன் எழுந்தருளுவேர், அன்பில் பெருமாளான இந்த சுந்தரராஜன் எழுந்தருளுவேர். இவா 2 பேரும் தனியா தான் எழுந்தருளுவா, உபயநாச்சிமாரெல்லாம் வரமாட்டா. ஸ்ரீசட்டாரியோட பெருமாள் மட்டும் எழுந்தருளுவேர். இவருக்கு தனியா ஒரு பந்தல், அவருக்கு தனியா ஒரு பந்தல் போட்டு வச்சிருப்பா. அதுல திருமஞ்சன வேதிக்கை ஏல பண்ணி பெருமாள் அதுல எழுதிருப்பார். விசேஷமா பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சனம் முடிந்த சமயத்திலே பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரிக்கு திருமஞ்சனம் நடந்து பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரிய கொள்ளிட நதியிலே முக்கி எடுப்பா, தீர்த்தவாரி ஆகும். இது மாசி மக தீர்த்தவாரி உற்சவம். மாசி மக தன்னைக்கு கொள்ளிடக்கரைக்கு போனா இந்த 2 திவதேசத்து எம்பெருமான்களையும் வேறு திவதேசமான ஸ்ரீரங்கத்திலே சேவிக்கலாம். அது கண்கொள்ளாத காட்சி, நல்ல ஆச்சரியமான உற்சவம். அடியன் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு உற்சவர் நிக்கிற படத்தை சேவை பண்ணிருக்கேன், போட்டிருக்கேன் அடியன். அவர் தான் அன்பில் வடிவழகிய நம்பி சுந்தரராஜ பெருமாள் உற்சவர். அந்த படம் மாசி மகத்தன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலே கொள்ளிடக்கரையிலே பெருமாள் எழுந்தருளி இருந்த போது எடுத்த படம். அதனால ஆச்சரியமா உபயநாச்சிமார் இல்லாம பெருமாள் மாத்திரம் நின்றுட்டு இருக்கார். இந்த ஊருக்கு வேறு சிறப்புகள்னு பார்த்தா சுந்தர சோழன் என்பதாக ஒரு பெரிய சோழ பேரரசன்.
அவனுடைய அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் அப்படின்னு பெயர் அவருக்கு. அவர் இந்த ஊரை சேர்ந்தவர். இந்த எம்பெருமான் யார் யாருக்கெல்லாம் இறங்கி வந்து அன்போட அனுகிரகம் பண்ணி அவளுக்கு நல்லது பண்றான் அப்படின்ற புராணம் எல்லாம் தெரிந்து அந்த எம்பெருமானிடத்துல ரொம்ப பக்தியோட இருந்த மகா பாகவதர் அவர். அவரை சொல்லி சொல்லி இந்த சுந்தர சோழன் சொல்லக்கூடிய பேரரசன் அவனுக்கு இந்த எம்பெருமானிடத்திலே தீராத காதல் பக்தி. அதனால ஒரு முறை அவன் யுத்தத்துக்கு போறச்சையும் போருக்கு போறச்சையும் அவனுடைய உடைவாளை கொண்டு வந்து பெருமாள் திருவடியிலே வைத்து வணங்கி விட்டு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு அனுகிரகிக்கணும், நான் ஜெயிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு தான் போவான். ஒரு முறையும் அவன் தோத்ததா சரித்திரமே இல்லையாம். பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே அவன் என்னென்ன நினைத்தானோ அதெல்லாம் நடந்துதான். அதுக்கு பிரத்யுபகாரமா பெருமாளிடத்துல ஒரு பக்தியோட அவன் பெருமாளுக்கு நிறைய நிலப்புலங்களை எல்லாம் தானம் பண்ணி நிறைய கைங்கரியம் பண்ணினானாம், நிறைய பூமி தானம் எல்லாம் பண்ணினானாம். அது போக இது வால்மீகியினுடைய அவதார ஸ்தலம், வால்மீகி இங்கதான் பிறந்தார் அப்படின்ற ஒரு செவிவழி செய்தியும் சொல்லப்படுறது. பொதுவா வால்மீகி தென்னகம்னு சொல்லக்கூடிய தமிழ் தேசத்தில இருந்துதான் வடதேசத்துக்கு போனார் அப்படின்றதாவும் ஒரு கூற்று நிலவுகிறது. அதையும் இதையும் வச்சுட்டு பார்த்தா மேபி வால்மீகி இங்க பிறந்திருக்கலாமோ அப்படின்னு யூகிக்கிறதுக்கு இடம் உண்டுன்னு சொல்றா. இது தவிர வேற எதுவும் வால்மீகி அங்கதான் பிறந்தார் அப்படின்றதுக்கு ஆதாரம் இல்லைன்னு தெரிகிறது. இப்போ ஆழ்வாருடைய அனுபவம். நாகத்தனை குடந்தை வெக்கா திரையவுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். பெருமாள் ஏன் நாகத்தின் மீது இங்கெல்லாம் சயனிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அணைப்பார் கருத்தனாக ஆவதற்கு சயனித்துக் கொண்டிருக்கிறான். அணைப்பார் அப்படின்னா அவனை தன் மனதிலே இருத்தி அவனை சேர்த்து அணைத்துக் கொள்ளக்கூடிய பக்தர்கள், அவனை அண்டியவர்கள், அவனை ஆசிரியத்தவர்கள், அவனை சரணாகதி பண்ணினவர்கள். அவளுடைய கருத்தன் ஆவான் அப்படின்னா அவளுடைய கருத்திலே புகுந்து விடுவான், அவளுடைய கருத்திலே தங்கி விடுவான், அவ உள்ளத்தை கொள்ளை கொள்வான் பெருமாள். அப்படி அவளுடைய மனசிலே உறைந்து அவளுடைய மனசை கொள்ளடிக்கணுன்றதுக்காக பல திவதேசங்களிலே அவளுடைய மனசை கொள்ளடிக்கும்படி அழகிலே அவளை மயக்கிறபடி பெருமாள் பாம்பு பெயர்ல படுத்துட்டு இருக்கானாம். யார் அப்படின்னா கிடந்தருளும் ஆதிநெடுமால், அணைப்பார் கருத்தனாவதற்காக நாகத்தனை கிடந்தருளும் ஆதிநெடுமால். இவனை சேவிக்கிற, இவனை ஆசிரியிக்கிற, இவனை சரணாகதி பண்ணின பக்தாளுடைய மனசை அபகரிச்சு அவளுடைய மனசிலே குடிகொள்ள வேணும் அப்படின்றதுக்காக பல திவதேசங்களிலே நாகத்தின் மீது படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிநெடுமாள். ஜெகத்காரணமாக இந்த உலகத்தை எவன் படைத்து ஆதி காலத்திலிருந்து தாங்கிட்டு இருக்கிறானோ அல்லது ஆதி காலத்திலிருந்து பக்தர்களிடத்திலே எவன் மால்னு சொல்லக்கூடிய ஆசையோட இருக்கிறானோ அந்த பெருமாள் இப்படி படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு ஆழ்வாருடைய அனுபவம். பொதுவா பெருமாளுக்கு நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம் அப்படின்னு பல திருக்கோலங்கள் சொல்றோம். எல்லா திருக்கோலமும் ஒரு திருக்கோலமும் ஒரு விதமான அழகு. ஆனா இருக்கிறதுலயே பெருமாளுடைய திருக்கோலங்கள்ல ரொம்ப மனசை கொள்ளக்கூடிய எம்பெருமானிடத்திலே மண்டி கிடந்த ஆழ்வார்களுடைய மனசை கட்டி போட்ட ஒரு ஆச்சரியமான திருக்கோலம் எது அப்படின்னா சயன திருக்கோலம்னு சொல்லக்கூடிய இந்த கிடந்த திருக்கோலம் தான். பொதுவா மனுஷா நாமெல்லாம் நின்றுட்டு இருக்கிறச்ச சாதாரணமா இருப்போம், அமர்ந்துண்டா கொஞ்சம் அழகு குறைவது போல ஒரு மாதிரி இருக்கும், படுத்துண்டா கண்ணா பின்னான் இருக்கும் அப்படின்னு தமாஷா சொல்றது உண்டு. பார்க்க முடியல சுவாமி, என்ன இப்படி படுத்துட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்றது உண்டு பொதுவா. ஆனா பெருமாள் அதுக்கு அப்படியே நேர்மார். எல்லாவற்றை காட்டிலும் பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய அழகுதான் அழகு. ஆழ்வார் பெரிய பெருமாளை பாடுறச்ச கிடந்தது ஓர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. பா என்ன அழகா சயனிச்சுட்டு இருக்கான் பெருமாள். கிடந்தது ஓர் கிடக்கை, ஒரு உதாரணம் சொல்ல முடியாதபடிக்கு, ஒரு சமானம் சொல்ல முடியாதபடிக்கு, ஒரு ஒப்புமை காட்ட முடியாதபடிக்கு ஆச்சரியமான விலட்சணமான சயனம். எல்லாரும் தான் படுத்துட்டு இருக்கா, கை ஒரு பக்கம் நீட்டிக்கிறா, கால் ஒரு பக்கம் நீட்டிக்கிறா, பாக்குறதுக்கு அப்படியே ஆண் படுத்துட்டு இருக்கா, என்ன இது கன்றாவி அப்படின்னு முகம் சுளிக்கும்படியாக மற்றவாளுடைய சயனம் இருக்கிற போது இந்த எம்பெருமானுடைய சயன கோட்சி மட்டும் யார் பார்க்கிறாளோ அவளுடைய மனசை அப்படியே அபகரிக்க கூடியதாக ஆழ்வார் சாதித்தது போல கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன் ஆழ்வார் பிரார்த்தித்த. பெருமாள் ஆச்சரியமா பெரிய பெருமாள் இந்த சேஷ பரியங்கத்திலே பாம்பின் மீது படுத்துக் கொண்டிருக்கிறானே, அவனுடைய
அந்த சயன காட்சி படுத்துட்டு இருக்கிற சேவையை பார்த்தா அப்படியே உடம்பெல்லாம் உருகி போறது எனக்கு. அப்படியே ஜல பண்ட மாட்டோம், நீர் பண்ட மாட்டோம், உருகி போயிடுறேன்னா. என்னால இருப்பு கொள்ளல சுவாமி, என் மனசெல்லாம் கூட அப்படியே உருகி போறது. அப்படி என்னை உருக்க பண்ணுவதாக, என்னை அப்படியே உருக பண்ணுவதாக இருக்கக்கூடியது இந்த பெருமானுடைய சயன திருக்கோலம் என்றதை ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கிறார். அந்த ஒப்பும் மிக்கும் இல்லாத, அதாவது அதுக்கு சமானமும் அதை விட ஒரு மேலான அழகும் உலகத்திலே சொல்ல முடியாதபடிக்கான அழகுடைய சயன திருக்கோலம். அது ஆழ்வார்களுடைய மனசை ரொம்ப கொள்ளை கொண்டு விட்டது. எப்படி ஆழ்வார்கள் மனதை கொள்ளை கொண்டதோ அது போலவே சேவிக்கக்கூடிய பக்தர்களான நம்முடைய மனதையும் கொள்ளை கொண்டு, அந்த எம்பெருமானை நாம் அப்படியே நினைச்சு தியானம் பண்ணி, அந்த கோவில்ல அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருப்பது போல நாம நினைச்சு தியானம் பண்ணி நம்ம மனசுலயும் அந்த எம்பெருமான் எழுந்தருளி விட வேணும். 108 திவதேசங்களிலே படுத்துட்டு இருக்கிற பெருமாள் 109வது திவதேசமான நம்முடைய ஹிருதயத்திலேயும் வந்து சயனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி நெறி காட்டி நீக்குதையோன்னு ஆழ்வார் கேட்கிறார். அவனுடைய வடிவழகை காட்டி மயக்கி நம்ம அவனுடைய திருவடியில சேர்த்துக்கிறானோ. வேதத்தை உபதேசம் பண்ணி அந்த வேதத்தை கொண்டு வான் கூட்டம், இது வேதத்தை வாசிக்கவும் இல்லை, அர்த்தம் தெரிஞ்சுக்கவும் இல்லை, வரவும் இல்லை இந்த குழந்தை. புராண இதிகாசங்களை கொடுத்து அதிலே சொல்லப்பட்ட உபாயங்களை என்னுடைய சரித்திரத்தை கேட்டு அனுபவித்துக் கொண்டு வான் கூட்டம், அப்பவும் வரல. என்னென்னமோ உபதேசம் எல்லாம் பண்ணோம், வரல. வேற வழியே இல்லை, நம்முடைய நிஜமான வடிவழகை காட்டி மயக்கிவிட வேண்டியதுதான். அப்படி மயக்கணுமானா நம்முடைய அழகினாலே ஈர்க்கப்பட்டு எப்படி தேன சாட்ட வண்டு அப்படியே போதையில மயங்கி கிடக்கிறதோ அந்த மாதிரி நம்முடைய அழகை பருகிற வண்டுகளாகிற இந்த குழந்தைகள், இந்த பக்தா எல்லாம் நம்முடைய காலில் அப்படியே கட்டுண்டு மயங்கி போய் கிடப்பா. அதனால இவாள நம்முடைய அழகை காட்டி வசீகரித்து விட வேண்டியதுதான். அப்ப என்ன ஆகும்? சுவாமி நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு சொல்லபடிக்கு நம்முடைய வடிவழகை, நம்முடைய திருமேனியே தியானம் பண்ணி அதுவே இவாளுக்கு உபாயமாக அமைந்து இவா நம்ம கிட்ட வந்துடுவா, இவா கரை சேர்ந்துடுவா, மோட்சத்துக்கு வந்துடுவா அப்படின்னு நம்மை அவன் திருவடிகளிலே விழப் பண்ணுவதற்காக பெருமாள் கையாளக்கூடிய ஒரு யுக்தி, ஒரு உபாயம்தான் இந்த வடிவழகை காட்டி நம்மை ஈர்ப்பது அப்படின்றது. அதுக்காக தான் பெருமாள் பல இடங்கள்ல படுத்துட்டு இருக்கானோ. திருக்குடந்தை என்ன, திருவெக்காவ் என்ன, திரு எவ்வளவு என்ன, திருவரங்கம் என்ன, திருப்பேர் நகர் என்ன, அன்பில் என்ன, திருப்பார்கடல் என்ன, இப்படி 7 திருத்தலங்களிலும் பெருமாள் நாகத்தணையிலே கிடந்தருள்வது அன்பர்களான நம்முடைய ஹிருதயத்திலே புகுறுவதற்கு அவசர பிரதீட்சையாலே என்கன்னு வியாக்கியானம். பார்க்க இவா நினைச்சு அங்க படுத்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஹிருதயத்திலும் வந்து படுத்துக்கணும்னு திருவுள்ளம், அதனால படுத்துட்டு இருக்கான். அணைப்பார் கருத்தனாவான். யார் இவனை அண்டி இவனிடத்திலே பக்தி செலுத்துகிறார்களோ அவளுடைய மனசிலே குடிகொள்வான். பெருமாளுக்கு பரமபதம், திருப்பார்கடல் கோயில், திருமலை பெருமாள் கோயில் முதலான திவதேசங்களை இருப்பதில் காட்டிலும் அவனுடைய நிஜமான அடியார்களான பக்தர்களுடைய ஹிருதயத்திலே வாசம் செய்வது ரொம்ப பிடிக்குமா. அதுக்காகவே பெருமாள் நம்மளை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக, நம்மை அவனிடத்திலே வர வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்றத ஆச்சரியமா பெரியவா சாதிக்கிறார். அப்படி திருமணிசை பிரான் பல ஊர்களில் போய் பெருமாளை மங்களாதாசனம் பண்ணிட்டு வரச்ச இந்த எம்பெருமானை சேவித்தார். இந்த எம்பெருமானுடைய அழகு அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அதனால இந்த எம்பெருமானையும் பாடியிருக்கார். இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரும்புலியூர்னு ஒரு அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்திலே வைதிகோத்தமர்கள் பிராமணர்கள் யாகம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஊர்ல சுந்தரராஜ பெருமாள்னு சொல்லக்கூடிய இதே அழகிய நம்பி பெருமாள் அங்கே நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். அது பாடல் பெற்ற ஸ்தலம் அல்ல, ஆழ்வார் பாசுரத்தினாலே பாடப்பட்ட ஊர் அல்ல. அதனால திவதேசத்திலே வரல. ஆழ்வார் அந்த ஊர் வீதிகளில் எழுந்தொழிக் கொண்டிருந்த போது ஆழ்வார் 4ஆம் வருடத்தவராலே வளர்க்கப்பட்டவர் என்கிற காரணத்தினாலே அவர் காதல வேதம் உழக்கூடாதுன்னுட்டு யாகம் பண்ணி கொண்டிருந்த வைதிகோத்தமர்கள் ஆத்து வாசல் திண்ணையில உட்கார்ந்து வேதம் சொல்லிட்டு இருந்த பெரியவா அதை நிறுத்திட்டாலாம். அவர் அந்த இடத்துல இருந்து கடந்து போனா விட்டு திரும்பவும் தொடரலான்னு விட்டு ஆழ்வார் கடந்து வந்துட்டார். ஆனா அவளுக்கு எங்க விட்டோன்றது ஞாபகம் இல்லை. அடுத்தது என்ன வேத வாக்கியம் சொல்லணும்ன்றது மறந்து போயிடுத்தவளுக்கு. அப்போ ஆழ்வார் இவர் வளர்ந்த வர்ணத்திற்கு தக்கபடி தான் வேதம் சொல்லக்கூடாது என்கிற சாஸ்திரம் தெரிந்தவரானபடினாலே
ஒரு கருப்பு நெல்லை எடுத்து நகத்தினாலே கிழித்து காட்டினாராம் ஆழ்வார். கிருஷ்ணானாம் விரீஹீனாம் ச நக நிர்பின்னம் என்பதாக ஒரு வேத வாக்கியம். கிருஷ்ணானாம் கருப்பு, விரீஹி நெல்லு, நக நிர்பின்னம் நகத்தினாலே பின்னமாக்குவது கிழிப்பது அப்படின்னு இந்த வேத வாக்கியத்தை அப்படியே ஆழ்வார் தன்னுடைய செயலாலே ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் போல காட்டினார். அவ அப்படியே திடுக்கிட்டு போயிட்டாலாம். இவர் காதுல வேதம் விழக்கூடாதுன்னு நிறுத்தினோமே, ஆனா இவரானா உட்ட வேத வாக்கியத்தை எடுத்து கொடுக்கிறார். அதுவும் இவர் பிராமணர் அல்லாதவரானபடியினாலே வேதம் சொல்லக்கூடாது என்பதற்காக இவர் அதை செய்கையினாலே காட்டுகிறாரே. அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை அனுசரித்து சாஸ்திர ரீதியிலே வாழக்கூடியவராகவும் வேதம் ஓதாத குலத்திலே பிறந்திருந்தாலும் ஓதாது ஓதும் வேதாந்த வாரியன் என்பது போல வேதத்தினுடைய அர்த்தங்கள் வேதம் எல்லாவற்றையும் அறிந்து கரை கண்டவராக இருக்கக்கூடிய இந்த மகானுபாவரிடத்திலே நாம அபச்சாரப்பட்டுட்டோமே அப்படின்னு அவ ஒரு நிமிஷம் வெட்கப்படுறா. அப்போ ஆழ்வார் தான் யார் என்பதை அவளுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாட்டு பாடுற. அக்கரங்கள் என்றுமாவதென் கொலோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையேல் சக்கரம் கொள் கையனே சடங்கர் வாயடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிட. என் ஹிருதயத்துக்குள்ளே அந்தரியாமியாக சயனித்திற் கொண்டிருக்கக்கூடிய என் உள்ளத்திலே நாகத்து அணையிலே கிடந்தருளும் எம்பெருமானே. இவெல்லாம் ஷடங்கர்கள். அப்படின்னா நான் யாருன்னு என்ன புரிஞ்சுக்காம என்ன அவமதித்து அவ பண்ணக்கூடிய சடங்கு அந்த காரியம் இருக்கிறதே, அந்த காரியத்தை மட்டுமே பண்ணக்கூடியவா. பகவானுடைய பக்தர்களான பாகவதர்களை மனம் நோகும்படியாக பண்ணக்கூடாது, அவமதிக்க கூடாது. வந்திருப்பவர் யார் என்றெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் கேவலம் தாங்கள் பண்ணக்கூடிய ஒரு காரியத்திலேயே சடங்கிலேயே குறியாக இருந்தபடியினாலே சடங்கர் அப்படின்னு அவளை குறிப்பிட்டு ஆழ்வார் சொல்றார். இவாளுடைய வாய் அடங்கும்படியாக உட்கிடந்த வண்ணமே என் உள்ளே என் ஹிருதயத்துக்குள்ளே சயனித்துக் கொண்டிருந்தபடியே புறம்பு ஒசிந்து காட்டிடே, வெளியே உன்னுடைய சேவையை காட்டு அப்படின்னு பெருமாள் ஆழ்வார் கேட்கிற. அப்போ எல்லோரும் இவரை பத்தி பேசிட்டு இருக்கா. இது என்ன இவர் காதல வேதமே விழக்கூடாதுன்னா இவரானா எப்படி இவருக்கு வேத மந்திரம் தெரியறது, வாக்கியம் தெரியறது, அதை வேற சாஸ்திரார்த்தத்தை கடைபிடிப்பவராக நகத்துல கருப்பு நெல்ல கீழ்ச்சி வேற காட்டுறாரு இவர். அது எப்படி நம்மளவரை இல்ல, இவர் சாதாரணமா இருக்கார், இவருக்கு எப்படி இத்தனை உண்டு அப்படின்னு அவரை பத்தி புறம் பேசுறா அவள்லாம். அவளுடைய வாய் அடங்கும்படியாக நான் யார் என்பதை அவளுக்கு காட்டு, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்பதை காட்டு, நீ எப்படி என் உள்ளத்திலே கொள்ளை கொண்டிருக்கிறாய் குடிகொண்டிருக்கிறாய் என்பதை அவருக்கு காட்டுன்னு ஆழ்வார் இந்த பாட்டை பாடினார். அப்போ பெருமாள் ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே எப்படியான ஆஞ்சநேயர் அப்படி மார்பை கீழ்ச்சி காட்டின போது பெருமாளும் பிராட்டியும் சீதையும் ராமனும் சேசாதித்தான் சொல்றாளோ, அந்த மாதிரி ஆழ்வாருடைய மார்புக்குள்ளே அப்படியே திருப்பார்க்கடல் தீர்த்தம், அதுக்கு நடுவிலே திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன், அந்த நாகத்து அணையிலே அந்த பாம்பு படுக்கையிலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய திருவடி வாரத்துல தாயார் உட்கார்ந்து இருக்கா. இப்படி க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்க்கடலிலே பெருமாள் தாயார் சாதிக்கக்கூடியதான அந்த நாகத்தனை சேவையை திருமழிசை பிரான் தன்னுடைய மார்பிலே தன்னுடைய ஹிருதயத்திலே அங்க இருக்கக்கூடிய வைதிகர்களுக்கெல்லாம் கூட காட்டி கொடுத்தார். இவர் சொன்னபடி அவளுடைய வாய் அடங்கி போய்விட்டது. இவர் சாதாரணமானவர் அல்ல, பிரம்மஜானி, நித்திய சூரிகளுக்கு சமானமானவர். எம்பெருமான் சாட்சாத் இவர் ஹிருதயத்திலே வாசம் பண்றது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன வார்த்தைக்கு உடன்பட்டு உடனே சேவை சாதிக்கிறான் அப்படின்னுட்டு இவருடைய மகிமை தெரிந்து இவருக்கு அக்ர பூஜைன்னு சொல்லக்கூடிய யாகம் முதலான புண்ணிய காரியங்கள் நடக்கிற இடத்துக்கு பரம பாகவதாலா இருக்கிறவா வந்தாலானா அவளுக்கு பண்ணக்கூடிய உபச்சாரங்களை, அந்த சம்பாவனை கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு விசேஷமான பூஜனைகளை எல்லாம் பண்ணி இவரை கௌரவித்தார்கள் அப்படின்றதா ஒரு சரித்திரமும் உண்டு. இப்படி ஆழ்வாருக்கு இந்த திருவனந்தாழ்வான்ல பெருமாள் சயனிச்சின்றிருக்கிற சேவையை சேவித்து சேவித்து அந்த அழகிலே அவர் அப்படியே ஆழங்கால் பட்டு அனுபவித்து ஊறி போய் இவர் கண்களுக்கு தெரியும்படியா ஏதோ ஒரு ஊர்ல சேஷசயனத்திலே சயனித்துக் கொண்டிருக்க கூடிய பெருமாள் அப்படியே இவர் மனசுல படுத்துட்டான் அந்த பாம்போடு கூட. திருவெக்கா எம்பெருமானை பைனாக பாய் படுத்துக் கொண்டு சொன்ன மாதிரி, ஓ அன்பிலே நாகத்தனை மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, வடிவழகிய நம்பி என்ற பெயருக்கேற்ப உன்னுடைய வடிவழகை உன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி என்னை வசீகரித்தாய். நான் அப்படியே உன் காலடியில வண்டு போல மயங்கி கிடந்தேன் உன் அழகிலே மூழ்கி. அதையே காரணமா வச்சுண்டு அன்பில் பாம்பு மேல படுத்துட்டு இருக்கிற நீ அப்படியே மனசுலயும் படுத்துட்ட அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இது போல நாமும் இந்த சைன திருக்கோலத்தை சேவித்து சேவித்து அனுபவிக்க
அதையே ஒரு காரணமா எடுத்துட்டு பெருமாள் நம்முடைய மனசிலே வந்து நம்மோடு கூட நிலையாக இருந்தருள்வான், அவனுடைய திருவடிகளில் சேர்த்துக் கொள்வான் என்பதாக ஆச்சரியமா ஆழ்வாருடைய அனுபவம். பிள்ளை பெருமாளையங்கார் இந்த எம்பெருமான் விஷயமாக பாடிய 108 திருப்பதி அந்தாதி பாசுரம். போற்றிசையவோர் குடைக்கீழ் பொன்னாடும் இந்நாடும் நாற்றிசையும் ஆண்டாலும் நன்கில்லை தோற்றமிலா எந்தை அன்பில் ஆதி இணைத்தாமரை அடிக்கே சிந்தை அன்பு இலாதார் சிலர் அப்படின்றதா ஆச்சரியமான பாசுரம். தோற்றமிலா எந்தை, பிறப்பு இல்லாதவனான எம்பெருமான். நம்ம போல பாவ புண்ணியங்களை பண்ணிட்டு அதை அனுபவிக்கிறதுக்காக கர்மாவினாலே உந்தப்படக்கூடிய சரீரத்தை எடுக்கிறவன் இல்ல பெருமாள். அவன் அனாதி, பிறப்புன்றதே அவனுக்கு கிடையாது. எப்போதுல இருந்தோ இருந்துட்டு இருக்கக்கூடிய பெருமாள் அவன். ஆதி நெடுமால்னு ஆழ்வார் சொன்னதை இவர் அப்படியே தோற்றமிலா எந்தை, இவனுக்கு முதல் என்பதே கிடையாது, நேத்து வந்தவன் முந்தானால் வந்தவன் சொல்லிட முடியாது. இவன் அனாதி, எப்போதும் இருக்கக்கூடியவன், சத்தியன், நித்தியன். இவன் ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவென்று நான்முகன் தன்னோட தேவருலகோடு உயிர் படைத்த பெருமாள் இவன் அப்படின்னு ஆதி நெடுமால்னு திருமழிசை பிரான் சொன்னதை தோற்றமிலா எந்தை என்று பிள்ளை பெருமாளையங்கார் காட்டி கொடுக்கிறார். தோற்றமில்லாதவன் யாரு? அன்பில் ஆதி. இந்த அன்பில் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருப்பவனான ஆதி தெய்வம், முழுமுதற் கடவுள், ஆதி மூலமே என்று கஜேந்திரன் பிரார்த்தித்து அந்த கஜேந்திரனை ரட்சித்த எம்பெருமான். அவனுடைய 2 திருவடி தாமரைகள் இருக்கின்றனவே, அதற்கு சிந்தை அன்பு இல்லாதார், அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல பக்தி இல்லாதவா போற்றி செய்ய, அவளை இந்த உலகமே போற்றும்படியாக, இந்த உலகமே அவளை கொண்டாடும்படியாக ஓர் குடை கீழ், ஒரு பெரிய வெண்கொற்ற குடையின் கீழே அமர்ந்து கொண்டு பொன்னாடும், பொன்னாடுன்னா பொன்னுலகம்னு சொல்லக்கூடிய ஸ்வர்கலோகம் முழுக்க, தேவலோகம் முழுக்க, நாள் திசையும் இந்நாடும், 4 திசைகளையே எல்லையாக உடைய இந்த பூலோகம் முழுவதையும் கூட, இந்த மண்ணுலகம் முழுவதையும் கூட ஆண்டாலும் ஆட்சி பண்ணினாலும் நன்கு இல்லை. அதனால் அவளுக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆதி காரணமா ஜெகத் காரணமா இருக்கக்கூடிய அன்பில் வடிவழகிய நம்பி பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறானே, அவனுடைய திருவடிகள்ல அன்பு இல்லாதவா, பக்தி இல்லாதவா, அவ சொர்க்கலோகம் என்ன பூலோகம் என்ன எல்லாத்தையும் சேர்த்து ஆளக்கூடிய சக்கரவர்த்திகளாக இருந்தாலும் சரி, அவளுக்கு அதனால ஒரு நன்மையும் உண்டாகாது. அப்ப யாருக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னா, அந்த எம்பெருமானே கத்தின்னுட்டு அவனுடைய அழகிலே மயங்கி அவன் திருவடிகளை பிடித்து சரணம்னு சொல்றா பாருங்க, நமகான்னு சொல்றா பாருங்க, அவளுக்குத்தான் எல்லா நன்மையும் கிடைக்கும் என்பதாக இந்த சுவாமியினுடைய ஆச்சரியமான பாசுரம். போற்றிசையவோர் குடைக்கீழ் பொன்னாடும் இந்நாடும் நாற்றிசையும் ஆண்டாடும் நன்கில்லை தோற்றமிலா எந்தை அன்பில் ஆதி இணைத்தாமரை அடிக்கே சிந்தையன்பு இலாதார் சிலர். ஸ்ரீ விஷ்ணு ஸ்தலாதர்ஷம்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேச எம்பெருமான்களை தியானம் பண்ணக்கூடியதான ஸ்லோகம். ஸ்ரேஷ்டே பாணபுரே புஜங்க சயனஹ சௌந்தர்யவல்யா ஸ்ரியா யுக்த சுந்தர விக்கிரகோ ஹரிதிஷா வக்த்ரசுரை சேவிதः மண்டூகாக்கிய சரோவராஸ்ரித தட்டே புண்யே விமானோத்தமே ஸ்பீதே தாரக சம்ஞயா விலசிதே ரேஜேப்ஜ பூபூஜிதः. உத்தமமான சிரேஷ்டமான பாணபுரம் என்ற பெயரை உடைய இந்த திவ்யதேசத்திலே புஜங்க சயனகா, நாகத்தனைன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணது போல ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய, படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலத்தில் சௌந்தர்ய வல்யா ஸ்ரீயா யுக்தகா, சுந்தரவல்லி என்கிற பெயரை உடைய பெரிய பிராட்டியார் திருமகளோடு கூட சுந்தர விக்கிரகோ, வடிவு அழகிய நம்பியாக, ஹரிதிஷா வக்திரஹா, கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தை உடையவனாக, சுரை சேவிதகா, சுரர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்கள் என்ன நித்தியசூரிகள் என்ன இவாளாலே சேவிக்கப்படக்கூடியவனாக, பரம்பொருளாக, மண்டூகாக்கிய சரோவராஸ்ரித தட்டே, மண்டூக ஆக்கிய, மண்டூகம் என்கிற பெயரை உடைய புஷ்கரிணியினுடைய கரையிலே புண்யே விமானோத்தமே ஸ்பீதே தாரக சம்ஞயா, புண்ணியமான தாரக என்கிற பெயரை உடையதான விமானத்தின் நிழலிலே, அதாவது புண்ணிய விமானமான தாரக விமானத்தினுடைய நிழலிலே விலசித்தே ரேஜேப்ச பூபூஜிதா, அப்ஜபூஹு அப்படின்னு பிரம்மாவுக்கு பெயர். அப்படின்னா தாமரையிலிருந்து தோன்றியவன் அர்த்தம். அப்ஜபூஹுன்னு பிரம்மாவுக்கு பெயர்.
அவனாலே பூஜிக்கப்பட்டவனாக இந்த தாரக விமான நிழலிலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்றது. பிரம்மாவினுடைய கர்ப்பத்தை பங்கம் பண்ணுவதற்காக பெருமாள் தன்னுடைய வடிவழகை காட்டி சேவை கொடுத்தான். பிரம்மா சேவித்தான். பிரம்மா என்ன பண்ணினா, கொஞ்ச காலம் அந்த கஷேத்திரத்தில இருந்து பெருமாள் ஆராதனம் பண்ணணும்னுட்டு தேவலோக சில்பியான விஸ்வகர்மாவை கூட்டு எம்பெருமானுக்கு விமானம் கோவில்லாம் கட்ட சொல்லி நியமித்தான். அவனும் தாரக விமானம் கட்டினானோ இல்லையோ. அப்படி அந்த பிரம்மாவினாலே, அப்ஜபூன்னு சொல்லக்கூடிய பிரம்மாவினாலே நியமிக்கப்பட்டு தாரக விமானம் கட்டப்பட்டு அந்த தாரக விமானத்தினுடைய நிழலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவனான இந்த வடிவழகியை நம்பி விளங்குகிறான், பிரகாசிக்கிறான், நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறான் அப்படின்னுட்டு ஆச்சரியமா இந்த ஸ்லோகம் கொண்டாடுறது. இப்போ அடியேன் இந்த எம்பெருமானுடைய படங்களை ஷேர் பண்ணிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் ரெண்டுத்திலையுமே அடியேன் ஷேர் பண்ணிருக்கேன். இங்க பெருசா சன்னதிகள் ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தாயார் சன்னதி, பெருமாள் சன்னதி, இது ரெண்டு தான் பிரதானம். இங்கே மூலவர் நாகத்தனை கிடக்கும் ஆதிநெடுமாள்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணபடி திருவனந்தாழ்வான் மீது சேஷ சயனமாக படுத்துக் கொண்டிருக்கிறார், புஜங்க சயனம். பெரிய பெருமாளை போல வலது கையை தலைக்கு கீழே வைத்துக் கொண்டு அப்படியே மேல அண்ணாந்து ஆகாசத்தை பார்த்து கொண்டு இன்னொரு திருக்கையாலே தன் நாபியிலே இருந்து வரக்கூடியவனான சதுர்முகன் பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு நல்ல புத்தி சொல்லிண்டு இரண்டு திருவடிகளை நீட்டிக்கொண்டு, இரண்டு திருவடிகளுக்கு ஒரு புறம் ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி, பூதேவின்னு சொல்லக்கூடிய பூமிதேவி, இவா ரெண்டு பேரோடு கூட மூலவர் எழுந்தருளி இருக்கிறார். ஒரு நிமிஷம் இந்த எம்பெருமானுடைய திருமேனியை திருமுக மண்டலத்தை நன்னா உத்து சேவித்தோமானா இவன் வடிவழகிய நம்பி அப்படின்ற பெயருக்கு 100% இல்ல 1000%, கோடி சதவீதம் தகுதியானவன் அப்படின்றது நன்னா தெரியும் நமக்கு. நிஜமாவே ஒரு ஆச்சரியமா அழகா விக்கிரகம் பண்ணணும்னா இது போல யாராலும் பண்ண முடியாது, அந்த பெருமாளே பண்ணாதான் உண்டுன்னு சொல்லக்கூடியபடி அழகான விக்கிரகம் இது. உற்சவர் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை போல வலது திருக்கையை அபயஹஸ்தமாக அபயம் தருகிறேன் என்று வைத்துக் கொண்டு இடது திருக்கலத்தாலே கதைய ஊனிண்டு சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய மேல் 2 திருக்கரங்களை உடையவர். ஆனா இவருக்கு ஸ்ரீரங்க நம்பெருமாளை போல பிரயோக சக்கரம் கிடையாது. பொதுவா எல்லா எம்பெருமான்களை போல சாதாரணமா சங்க சக்கரம் ஏந்தின்னு இருக்கார். அந்த படத்துல அடியேன் ஷேர் பண்றேன், அதை சேவிச்சிங்களானா தெரியும். நல்ல ஆச்சரியமா காஷாய நிறத்திலே பட்ட உடுத்திண்டு உற்சவர் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். மார்பிலே நீலரத்னம்னு சொல்லக்கூடிய நாயக்க ரத்னம், வலதுபுறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாரும் இடதுபுறத்திலே பூமிதேவி நாச்சியாரும் ஸ்ரீரங்கத்தை போலவே அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். அந்த பச்சை நிறத்துல புடவை உடுத்தின்னு இருக்கிற அமர்ந்த திருக்கோலத்திலே இருப்பவள் ஆண்டாள் நாச்சியார் உற்சவர். தாயார் மூலவர் உற்சவர் ரெண்டு பேரும் தனி கோயில் நாச்சியாரா, அவ அங்க தனியா இருக்கா. ஆண்டாள் மூலவர் நின்ற திருக்கோலத்திலே தனியா இருக்கா, உற்சவர் அமர்ந்த திருக்கோலத்திலே பெருமாள் பக்கத்திலேயே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கா. இதுதான் இந்த எம்பெருமானுடைய ஆச்சரியமான சேவை. இங்க ஒரு விஷயம் நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், சேவிக்கிறதுக்கு நிறைய சேவார்த்திகள் இல்லாம ரொம்ப குறைவா கொஞ்சம் பேர் மாத்திரம் கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சமயத்துல அர்ச்சக சுவாமியாண்ட பிரார்த்தித்தோமானா அந்த சுவாமி அங்க இருக்கக்கூடிய டியூப்லைட் ஆஃப் பண்ணி பெருமாளை சேவை பண்ணி வைப்பார். நாம நின்று பெருமாள் சேவிக்கிற இடத்துல வெளிச்சத்துக்காக ஒரே ஒரு டியூப்லைட் போட்டிருப்பா. அந்த டியூப்லைட்டோட தான் சன்னதி இருக்கும் எப்பவும். நிறைய கூட்டம் இருக்கிறச்செல்லாம் லைட் ஆஃப் பண்ணுன்னு கேட்கறதுக்கு சரியில்லை, கேட்கவும் முடியாது, பண்ணவும் மாட்டா. கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருந்து யாரும் இல்லாத சமயத்திலே சுவாமி பெருமாளை நன்னா அனுபவிக்கணும், கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணி சேவை பண்ணி வைக்கிறீங்களான்னு பிரார்த்திச்சுட்டோமானா அப்போ அந்த விளக்க ஒரு க்ஷணம் அணைப்பா. அணைச்சாலானா இந்த விளக்கு ஒளியிலே பெருமாளுடைய முழு அழகும் அப்பதான் தெரியும் நமக்கு. எலக்ட்ரிக்கல் லேம்ப்ல பெருமாளை சேவிக்கிற அழகை காட்டிலும் இந்த விளக்கு ஒளியிலே பெருமாளை சேவிக்கும் போதுதான் பெருமாள் தன்னுடைய முழு அழகை நமக்கு காட்டி கொடுப்பான். அது ஒரு அனுபவம் இங்கே. அது போல திருவடிகளுக்கு 2 பக்கமும் 2 பிராட்டியும் எழுந்தருளி இருக்கிறபடினாலே திருவடி சேவை ஆகாது நமக்கு. ஆனா இந்த பெருமாளுடைய வலது திருவடி இருக்க பாருங்க, வலது பாதம், அதை மட்டும் சேவிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன் அடியேன். பெருமாளுக்கு முன்னால நாம நின்று பெருமாளை சேவிக்கிறோமோ இல்லையோ, அதுல பெருமாளுடைய தலை பக்கத்துல நின்றுண்டு அப்படியே முட்டி போட்டாப்போல குந்தி கால் போட்டாப்போல தரையில உட்கார்ந்துக்கணும். அப்படி முட்டி போட்டாப்போல கீழே உட்கார்ந்துட்டு பெருமாளுடைய திருவடி இருக்கக்கூடிய திசையை நோக்கி சேவிக்கணும். சேவிச்சா பெருமாள் திருவடி வாரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கா பாருங்கோ, அவளுடைய கை சந்துல பெருமாளுடைய திருவடி பாதி சேவையாகும். அப்படி சேவிச்சா மட்டும்தான் குறைஞ்சபட்சம் பெருமாளுடைய 2 திருவடிகள்ல அந்த ஒரு திருவடியில அந்த கொஞ்சம் அம்சத்தையானும் சேவிக்க முடியும். அப்படி சேவிச்சா பெருமாளுடைய திருவடி சேவையாகும். இப்படி பெருமாளை அனுபவித்துக் கொள்ள வேண்டியது. உற்சவர் ஆச்சரியமா கொள்ளிடக்கரையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் வடிவழகிய நம்பியையும்
ஷேர் பண்றேன், அவரையும் சேவிச்சுக்க வேண்டியது. இதோட இந்த அன்பில் திவ்யதேச வைபவம் முடியறது. ஸ்ரேஷ்டே பாணபுரே புஜங்கசயனஹ சௌந்தர்யவல்யாஸ்ரியா யுக்த சுந்தர விக்கிரகோ ஹரிதிஷா வக்திரசுரைः சேவிதः மண்டூகாக்கிய சரோவராஸ்ரித தடே புண்யே விமானோத்தமே ஸ்பீதே தாரக சம்ஞயா விலசிதே ரேஜேப்ஜபூபூஜிதः ஸ்ரீமதே சுந்தரவள்ளி நாயிகா சமேத சுந்தரராஜ பரபிரம்மணே நமः. திருமழிசைப்பிரான் திருவடிகளே சரணம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.